எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, பெரியவர்களே, இந்த குறுகிய நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு மாணவர்கள் மாணவிகளை நெறிப்படுத்துவது சம்பந்தமாக சில கருத்துக்களை பதிய வைக்குமாறு சொன்னாங்க. பொதுவாக உங்களுக்குள்ள சில சட்டத்திட்டங்கள் சொல்லி தந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க நடக்கணும், இப்படி இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு மத்தியில சொல்லியிருப்பாங்க. ஏன் எங்களை பிடிச்சி இந்த மாதிரி இது பண்றாங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் சட்டங்கள் ஏன் போடுறாங்க, அது ஏன் திட்டுறாங்க, எங்களை அடக்குறாங்க, என்ன காரணம், எங்க பேக் எல்லாம் செக் பண்றாங்க, எங்களுக்கு சுதந்திரமா வாழ்றதுக்கு உரிமை இல்லையா, எங்களுக்கு இந்த மாதிரியாக கட்டுக்கோப்புக்குள்ள இது மாதிரி நிறைய கட்டுப்படுத்தணுமான சில கேள்விகள் உங்களுக்குள்ள வரும். நான் அதுக்கு பதில் தர போறேன். நான் சொல்ற பதில் கரெக்டா இருந்தா நீங்க ஏத்துக்கொள்ளலாம், பதில் ராங்கா இருந்தா நீங்க என்ன செய்யணும், தள்ளிட்டு போயிடலாம். அன்பிக்கினியவங்களே, இந்த கவனமா இதை கேளுங்க. இது கொஞ்சம் எடுத்துடுறேன். நின்று பேசிட்டா உங்களுக்கு விளங்குமா? போட்டுக்கிறேன். சரி, எனக்கு இது கஷ்டம். வந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்ப்போம். சாதாரணமா உலகத்துல நிறைய விலங்குகள் இருக்குது. சிங்கம், யானை, புலி, குரங்கு எல்லாம் இருக்குதா இல்லையா? உங்க ஊர் பக்கத்துல குரங்கு நிறைய இருக்குதா? வளைச்செல்லாம் பாதி சாப்பிட்டுருமா? அந்த குரங்குகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குதா? ஏன் நீங்க விலங்கு, நாங்கெல்லாம் விலங்குகளா இல்லையா? விலங்குகளா? ஆமா, அங்க மனிதர்கள். அப்ப இந்த குரங்கு இருக்கு பாருங்க, குரங்குக்கு ஏன் ஸ்கூல் இல்ல? என்னையா பெரிய பெரிய கொஸ்டின் கேட்டனும், ரொம்ப ஹார்டா இருக்குதோ? எப்படி ராக்கெட் மேல போகுதுன்னு ரொம்ப பெரிய கேள்வி. தந்துருங்களே, என்ன பிரச்சனை? ரொம்ப பெரிய கேள்வியா கேட்டிருக்கிறேன். இல்ல, எதுக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்கூல் அவங்களுக்கு இல்ல? பகுத்தறிவு இல்ல. உங்களுக்கு என்ன இருக்குது? பகுத்து உணரும் அறிவு. அறியும் அறிவை, அறிவை அறிவு. அறிவை பொறுத்த அளவுல பொதுவா பகுத்துணரக்கூடிய அறிவு அதுக்கு இல்ல. சிங்கம் உங்களை விட வேகமா ஓடுமா, நீங்க ஓடுவீங்களா? சிங்கத்துல பல்லு கூர்மையா, உங்க பல்லு கூர்மையா? குதிரை உங்களை விட பெரிய நாக்குள்ள நாய், ரொம்ப அற்புதமா தமிழ் பேசி இங்கிலீஷ் பேசும், ஒரு 20 மொழி பேசுமா இருக்கு. இந்த பெரிய நாக்காச்சு அப்படியா? ராஜா சிங்கம் இல்ல நாக்கு. காட்டுக்குள்ள நாம நுழைஞ்சிட்டோம்டா அத்தனை விலங்குகளை எங்களுக்கு கீழே வந்துடும். எப்படி? சாதாரண இந்த ஃபேன சிங்கத்தை எல்லாம் கூட்டி வந்து உட்கார வச்சு 100 வருஷம் டைம் கொடுத்து இந்த ஃபேனை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்குமா? கண்டுபிடிக்காது. ஒரு 1000 யானையை கூட்டி வந்து இந்த கட்டிடம் கட்டணும்பா, 100 மாடி கட்டணும், கட்டணுமா? குதிரைகள் 200 கொண்டாந்து இந்த ரொக்கெட்டை கண்டுபிடிக்கணும்பா, கண்டுபிடிக்குமா? ரொக்கெட்டு வேகமா, குதிரை வேகமா? ரொக்கெட்டை கண்டுபிடிச்சது மனுஷன். அப்ப மனித அறிவு பலம் மத்த எல்லாத்தையும் விட நம்ம சின்னதா நிற்போம். யானை பார்வையில் நம்ம எறும்பு மாதிரி இருப்போம். ஆனா எங்க பலம் கண்ணிலையா, மூக்குலையா, வாயிலையா, காதலையா, காலையா, பல்லிலையா? அறிவு இல்லையா? அறிவு இல்லை. எதுல எங்களுக்கு பலம்? அறிவு இல்லை. ஒரு ஆள் அறிவு பலம் இல்லைண்டா அவர் யார மாதிரி இருப்பாரு? எல்லா விலங்கையும் விட கேவலமா இருப்பாரு. ஏன்? நீங்க தான் சொன்னீங்க நம்ம வேகமா ஓடி குதிரையை வெல்லலாமா? ஏலாண்டிங்க உலகத்திலே சாம்பியன் குத்துச்சண்டை வீரர் எடுத்து வந்து யானையோட மதம் பிடிச்சு யானையோட சண்டை பிடிச்சா என்ன ஆயிரும்? துணு துணு கிழிச்சு அனுப்பிடும்.
கால் வேற கை வேற நகம் வேற பிரிச்சு அனுப்பிடும். மூளையை ஒரு சப்பாக்கி முடிச்சிடும் ஒரு ஆம்லெட்டை போட்டு, அதை முடிச்சு. யானையோட அவ்வளவு பெரிய வீரருக்கு சண்டை பிடிக்கலாமா? இல்ல. நம்ம போய் சிங்கத்துல பல்ல காட்டினா சிங்கம் சிரிக்கும். சைஸ் பாரு, பல்ல பாரு, அதுல ஒரு பல்லே அந்த மாதிரி நிக்கும் கூர்மையா. அப்ப எதனால இந்த விலங்கினத்துல நம்ம தலைவர் ஆகலாம் இந்த உலகத்துக்கு? கண்ணால. கண்ணை கொஞ்சம் சுரும பூசுனா நாங்க தானே. அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன்ல, உலகத்து தரனாலி ஜஹன்னம கதீரும் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களின் ஜின்களையும் நம்ம அதிகமானவர்களை நரகத்துக்கு படைச்சோம். ஏன் யா ரப்? அவங்க என்ன பண்ணினாங்க? விபச்சாரம் பண்ணாங்களா? தப்பு பண்ணினாங்களா? சண்டை பிடிச்சாங்களா? 4 பேரை கொண்டாங்களா? மேஜ குற்றம். அதை விட பெரிய குற்றம் செஞ்சாங்களா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்னுன் லா யுப்சிருன பிஹா வலஹும் ஆஸானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு கல்புகளை கொடுத்தோம், சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு கண்களை கொடுத்தோம், அவர்கள் பார்க்கவில்லை. காதுகளை கொடுத்தோம், கேட்கல. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நல்ல படம் பார்த்தனே அல்லாஹ், நேத்து நைட் வரைக்கும் பாட்டு கேட்டுட்டே இருந்தனே அல்லாஹ், காது தந்தை கேட்கலன்னா கண்ணை தந்தோம். மிருகம் பாக்குற மாதிரி நீங்க நாய்க்கு முள்ள காட்ட அந்த நாய்க்கு கண் தெரியும், மனிதன் கண் அப்படி தெரியாது. மனிதன் கண் அறிவோட சம்பந்தப்பட்டு அதை பார்த்தா அவனுக்கு அது கங்கால உள்ளது தெரியும். ஓ, இப்படி பட்டன் அமுழ்த்தினா இங்க பறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அறிவும் சேர்ந்து அவனுக்கு வேலை செய்யும். அதான் மனுஷன். அது வேறையா? மாணிக்கம் என்பது ஒரு கல்லு. இந்த கல்லுலாம் நிறைய கண்டிருப்பீங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது மின்னும், நல்ல மின்னும். இந்த கல்லு கருங்கல்லு அது எல்லா இடத்துலயும் இருக்கும். சோ இங்க இருக்கிற நீங்க அறிவை கூர்மையாக்கினா மட்டும்தான் உங்களுக்கு மனித இனத்துல இடம் கிடைக்கும். இல்லண்டா உங்களை 4 பேர் அடிமையாக்கி மேய்ப்பாங்க. நீங்க ஆடு மேய்க்கிற மாதிரி, மாடு மேய்க்கிற மாதிரி உங்களை என்ன செய்வாங்க? உங்களை பிடிச்சு உறிஞ்செடுத்துட்டு உங்களுக்கு ஒரு கிரயத்தை தூக்கி வீசுவாங்க. வேலை பண்ண. ஏன்னா உங்களுக்கு அறிவு இல்ல. உங்க உடம்ப மட்டுமே அசைக்கணும். உடம்ப மட்டும் அசைக்கிறவன் மனித இனத்தில் தோல்வி கண்டார். நல்லா புரியுதா? நெல்சன் மண்டேலா ஒரு இடத்துல சொல்றாரு, ஆப்பிரிக்கா மக்களை பார்த்து, அவங்கதான் பெரும் சண்டியர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கையில துப்பாக்கி எடுத்து கண்ணிடத்துல சுட்டு தள்ளுறாங்க ஆப்பிரிக்கர்கள். நெல்சன் மண்டேலா ஒரு கருப்பினம். உலகத்துல கருப்பினத்துக்கு ரொம்ப கீழ்மட்ட இடம் கொடுத்திருக்கிறாங்க. வெள்ளையர்கள் தான் மேலண்டு. தோல்ல கருப்பு வெள்ளையில மனிதனுடைய பலத்தை தீர்மானிக்கல. ஆனா உலகம் அப்படி தீர்மானிச்சு, கருப்பு ஜாதி கீழ் ஜாதி, வெள்ளையர்கள் மேல் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நெல்சன் மண்டேலா வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் படிச்சுட்டு உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு ஆளா போயிட்டு ஆப்பிரிக்காக்கு வர்றாரு. தன்னோட ஊருக்கு வந்து சொல்றாரு, மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட். உலகத்துல ரொம்ப பவரான வெப்பன் நீங்க கையில வச்சிருக்கிற இந்த கன் இல்லப்பா. கண்டத்துல வர்றவனை சுட்டு தள்ளி நான் தான் ராஜா நினைக்கிறீங்களே, இது இல்லப்பா. எஜுகேஷன், அது படிப்பு, நாலேஜ், அறிவு தான் உலகத்துல பலம். அறிவாளி ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து 4 பட்டன் அமுழ்த்துமா உலகத்தை இயக்குறதுக்கு. இந்த அறிவாளி இயக்க போறீங்க, என்ன செய்வான்? ஒரு மெஷின் மாதிரி உங்களை பார்ப்பான். நீங்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஒரு இனத்தை அடிமையாக்கினாங்க, கருப்பு இனத்தை. ஏன்னா அவங்க படிக்கல. நீங்க படிக்காம விட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். சரியா கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இந்த நாளை ஒழுங்க கேட்டுன்னு வைங்க, நீங்க யாரும் உங்களுக்கு சொல்ல முன்னாடி உங்களை நீங்க திருத்துவீங்கடா. மெயின் உங்களுக்கு தெரியும் இது நீங்க எங்க பயணிக்கிறீங்கன்னு. உங்க அம்மா உங்களை திட்டுவாங்க, பிடிச்சி ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்பாங்க. உங்க வாப்பா உங்களை அதட்டுவாங்க. இன்றைக்கு 30 வயசு 35 வயசு ஆட்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட அழுகுறாங்க. எங்க உம்மா வாப்பா சொன்னதை அண்டையை கேட்கலாம். கடைசி பயணம் போற நேரம், வெள்ளப்புடவையால சுத்தி உம்மா ஒரு நாள் வீட்டுல வைக்கிற நேரம், எதிர்பாராம வீட்டுக்கு போற நேரம், அடுப்பங்கரையில ஒவ்வொரு நாளும் சமைச்சு போட்ட உம்மா அன்றைக்கு அப்படியே சாஞ்சி தூங்குறாங்க. சாஞ்சி தூங்கல மமான்னு எல்லாரும் பிறக்கிற டைம்ல எம்டி மைண்ட். இந்த பிளாங்கான இந்த அறிவை கூர்மையாக்கணும், நல்லா தீட்டணுமா. அதுக்காக பிடிச்சி வீட்டுல போய் கல்லுல போய் உம்மா நல்லா உரசி மண்டை எடுங்கண்டா, அதை தீட்டி எடுக்கிற மெத்தட் இல்ல. சோ இத அறிவை வளர்க்கணும்டா அவங்க சொல்றாங்க புல்ல படிக்கணும். ஆமா, புல்ல படிச்சா புல்லட்ட ஒழுக்கம் வரும். யாரு படிக்கலையோ அவருக்கு காதுல ஒரு இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். போய் சொல்லுங்க, அவர் அறிவு அவுட் என்பதை நம்ம பேச போக்களே வழங்கும். ஒரு ஆளுடைய அறிவு தண்டா 40 டிகிரிக்கு தலை மேல ஏறும். அப்படியே பாப்பாரு, கண்ணு கூர்மை, கன்சென்ட்ரேஷன். என் கண்ணுக்கும் அவர் கண்ணுக்குள்ள ஒரு தொடர்பு, ஐ கேச்சிங். அமெரிக்கால எல்லாம் போனா இப்ப எங்களுக்கு பேசுற எனக்கு தண்ணி போத்தல் தந்திருக்கிறாங்க.
அங்கெல்லாம் போனா பேசுறதோட கேட்கிற உங்களுக்கு தண்ணி போத்தல் தருவாங்க. டீஹைட்ரேட் இப்படியே கேட்டுட்டே இருக்க போல, மூளை வேலை செஞ்சுட்டே இருக்க போக்கல கடுமையான ஒரு தாகம் யாருக்கு வரும் தெரியுமா? கேட்கிறவருக்கு வரும். எக்ஸாம்ல எழுதுவீங்களா? நீங்க உண்மையான திறமைசாலிண்டா யோசிச்சு யோசிச்சு எக்ஸாம் எழுதினா தண்ணி தேவைப்படுமா வராதா? ஏன்பா நீ 4 கிலோமீட்டர் ஓடினியா தண்ணி குடிக்கிறதுக்கு? மூளை வேலை செஞ்சாலும் தண்ணி தாகம் வரும், உடம்பு வேலை செஞ்சாலும் தண்ணி தாகம் வரும். சோ கேட்கிறவங்க நிஜமா இது பண்ணினா தண்ணி குடிச்சாதான் ரீஃப்ரெஷ் மாதிரி, ரீஃப்ரெஷ் பட்டனுக்கு பாருங்க கம்ப்யூட்டர்ல ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி வரணும். ஏன்டா இந்த பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணணும். ஒரே ஒரு சின்ன டாக்டர் சொல்லிட்டு உங்களுக்குள்ள இந்த மாற்றத்துக்குள்ள வர்றேன். யாரும் திட்டுறாங்கன்னு இன்றைக்கு நீங்க நொந்து கொள்ளாதீங்க. இன்றைக்கு உங்களை நெறிப்படுத்தாட்டு அப்படியே வருகுது புல்லு, காட்டு புல்லு கண்டிருப்பீங்க, வளர்ந்து போயிரும். நீங்க அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கண்டிருப்பீங்களா இல்லையா? கண்டிருப்பீங்க. இன்டர்நேஷனல் அவங்கதான் கொலகாரர்களா மாறுவாங்க, அவங்கதான் களவெடுப்பாங்க. சின்னத்தில இருந்தே ஒரு இரேசர் எடுக்க போல தட்டி தம்பி எடுக்க கூடாது ராஜா, இது அவர் சொத்து, இது உங்க சொத்துன்னு அப்பவே 4 வாட்டி சொல்லி கொடுத்திருந்தா திருடரை நாங்க அப்ப நிப்பாட்டிருப்போம். விளங்குதா? அதனால யாராவது திட்டுறாங்கண்டா ஒரு நாள் வரும் உங்க வீட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க ஷூ போடணும் என்பதற்கு பாட்டா செருப்பு போட்டு அலைஞ்ச உங்க வாப்பா கடைசி பயணம் மேற்கொண்டிருப்பாரு. அன்றைக்கு வாப்பா முகத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பரிதாபம் இருக்கு. அவரால் சிரிக்க முடியல, கண்ணை திறந்து பார்க்க முடியல. நான் மகள் வந்திருக்கிறேன் மகன் வந்திருக்குன்னு சொல்ல அவர் உங்களோட பேச மாட்டார், உங்களை விட்டுட்டு போயிடுவார். அன்றைக்கு உங்களுக்கு அவர் அருமை தெரியும். எங்க வாப்பா பேசினதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரும். என்னை இங்க வச்சு இப்படி பேசினாரே, எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்தார். எக்கச்சக்கமான வாப்பமார்களோட பிள்ளைகள் பேச மாட்டாங்க. ஆனா உம்மா உள்ள வந்து சொல்லுவார், பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா என்ன கேட்கிறாங்க. அவ்வளவு உழைச்சி வேர்வை சிந்தி வந்து அந்த சல்லிய பெருமதியே பார்க்காம சரி பிள்ளைய கொடுத்துருங்க, அவர் பேக் வாங்கட்டும், சரி அதை கொடுத்துருங்க. இந்த வாப்பாவை நோங்கடிச்சு அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து உங்க ஸ்கூலுக்கு அனுப்பினாரோ அது எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு மூக்குல ஏதாவது போட்டு நீங்க போனீங்கடா நெஞ்சு வெடிச்சு செத்துருவாங்க. உங்க தாயும் அப்படித்தான், தகப்பன் அப்படிதான் கண் கலங்குவாங்க. ஊர்ல அவமானப்படுறமே எங்க பிள்ளைகளால. உங்களை பெத்தெடுத்த பிறகு அவங்க மானம் மரியாதை கூடணுமே தவிர உங்களை பெத்தெடுத்த பிறகு நீங்க கறி பூசுற மாதிரி நடக்க கூடாது. அதுக்கு சில சட்டத்திட்டங்களை போட்டா உங்களுக்கு இந்த பருவங்கள்ல சொல்லுவாங்க ரொம்ப கோபமா இருக்கு, என்ன எப்ப பார்த்தாலும் சட்டத்திட்டம். நீங்க வளர்ற மாதிரி வளர விட்டா 4 பேர் நடு சந்தியில அராஜகம் செய்யற 4 பேர் உருவாயிருவாங்க. உலகத்துல அந்த வளர்ப்பு இல்லாதவங்க தான் கொலை செஞ்சாங்க, சின்ன சிறுமிகளை கண்ணு முன்னாடி சுட்டாங்க, அவங்களுக்குள்ள மிருகங்களோட மோசமா நடந்தாங்க. தன்னுடைய தாத்தாமலை எத்தனை நிகழ்வுகள் உங்களுக்கு சொல்லணும், எவ்வளவு கற்பழிப்புகள். இவன் மனுஷனானு ஆயிஷான்னு ஒரு பிள்ளை முழு இலங்கையுமே பேசிச்சு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி. உம்மா கோழி வாங்க அனுப்புறாங்க, பக்கத்துல கடை. போற நேரம் ஒரு வாப்பா, ஆயிஷாக்கு 9 வயசு, அவர் மகனுக்கு 9 வயசு. சோ ஆயிஷா நினைக்கிறா ஏண்ட கூட்டாளிட வாப்பா கூட்டிட்டு போய் காட்டுல போய் ரொம்ப மோசமான முறையில சின்ன பிள்ளைய துஷ்பிரயோகம் பண்ணி துடிக்க துடிக்க கைய வச்சு களத்தை நெசுக்கி சாகடிச்சு போட்டாங்க. முழு இலங்கையுமே அழுந்துச்சு அதை பார்த்துட்டு. முஸ்லிம் பாப்பா ஒரு முஸ்லிம் பிள்ளைக்கு செய்யறாங்கண்டா வளர்ப்புல எங்கேயோ பிரச்சனை. இந்த உம்மத்துக்கே கேவலமா இருந்துச்சு, அது ரசூலுல்லாவுக்கு கேவலம் வர்ற மாதிரி முஸ்லிம் பண்ணீங்க பெருசா ஒழுக்கமா பேசுவீங்க. முத நாள் ஒரு ஆள் சொல்றாரு, நீ இந்த அளவுக்கு தொப்புள் வரைக்கும் தாடி வச்சிருக்கிறாங்க, என்ன விக்கிறாங்க தெரியுமா? சில ஊரு பேர் சொல்ல, பேர் சொல்ல விரும்பல, இப்படி தூள் விக்கிறாங்க உங்க ஆட்கள் என்றார் ஒரு மாற்றம் அன்பர் என்னட்ட. தொப்புள் வரைக்கும் தாடி என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க பக்குவம் ஒன்று காட்ட தாடியை நீல வளர விடுறீங்க, என்ன ஆட்கள் உங்க ஆட்கள் கேட்கிறாரு. அன்பிக்கினியவர்களே, நீங்க இங்க தொப்பிய போட்டு நீங்க செய்யற ஒரு விஷயம் அது ரசூலுல்லாஹ் வரைக்கும் போய் பாதிச்சு. அதனால நல்லா கவனிங்க. நான் எடுத்துட்டு வர ஹைராக் உங்களுக்கு புரியுது. உங்க உம்மா வாப்பா குடும்பம் இஸ்லாம் வரைக்கும் அது போய் பாதிக்கும். அதனால உங்களை யாராவது வந்து இதை செய்ய வேணாண்டா, இன்றைக்கு அது உங்களுக்கு புரியவே புரியாது. இன்னொரு 25 வருஷத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அவர் சொன்னனால தானே இப்படி. ஓகே, சோ அந்த பேஸ்மெண்ட் நான் கொஞ்சம் போட்டுட்டேன், உங்களுக்கு கவனமா புரியுங்க. அதுவே சொல்லிட்டு போனோம்னா இதா போயிரும். ஆனா நான் சைக்காலஜிக்கலி ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நாளைக்கு உங்க உம்மா வாப்புக்கு கெட்ட பேர் எடுத்து அவங்க ஜனாசா ரோட்ல போற நேரம் இவனை பெத்தெடுத்தவனா ஏண்டி இவங்களை பெத்தெடுத்தவங்களான்னு அவங்களை கேவலப்படுத்திடாதீங்க, அவங்க கண்ணில் கண்ணீரை சேர்த்துடாதீங்க. நல்ல முறையில் நடங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட என்னென்னமோ கொடுக்குறாங்க, கையில யாரு தந்தாலும் எடுத்துடாதீங்க.
உங்களை மிருகத்தை விட கேவலமாக்கணும்னா நடு சந்தையில கொசி மொக்க ரோட்டுல உளுந்திருக்கிறவங்களை பாருங்க. தூள் அடிக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, ஆனா அந்த பிள்ளைகளோட அழுக உங்களுக்கு தெரியாது. நான் கேட்டிருக்கேன், எங்களுக்கு வாப்பா இல்லைன்னு துடிப்பாங்க. நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா எங்க வாப்பா தூள்காரண்டு போய் எனக்கு ஸ்கூல்ல சொல்லலாமான்னு கேட்கறாங்க. எங்க அம்மாக்கு வந்து அடிக்கிறாங்க, கண்ணீரோட அப்படியே சுத்திட்டே இருக்கும். அது 24 மணித்தியாலும் வேலை செஞ்சாலும் எவனும் கேட்கல. ஏன் வாஷிங் மெஷின் அப்படிதான் மனித இனத்தை அடிமையாக்கினா, அந்த காலத்துல அடிமைன்னு இருக்கிறாங்க, புடிச்சிட்டு போய் விற்பாங்க. வித்தி விலைக்கு வாங்கினா அடிப்பான், உதப்பான், மிதிப்பான். ஏய் நான் வாங்கிட்டேயா உன்ன, நீ உன் பாட்டுக்கு வேலை பண்ணணும். எனக்குதா இப்படிதான் வெளிநாட்டுக்கு போறவள அழுகுறான், எல்லாம் விடுதலை வெளிநாடுன்னு நினைக்கிறாங்க, சாகுறான் பாலைவனத்துல போய். அங்க அழுது எத்தனை பேர் எங்களோட பேசுவாங்க தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல உங்களை அடிமையாக்கிட்டான்னு வைங்க, நீங்க உங்களை பறி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவன் என்ன வேலை சொன்னாலும் நீங்க செய்யணும். நீங்க எடுக்கிற ஊதியத்தை நீங்க மூளையை வளக்காட்டி நீங்க கடைசியில மார்க்கெட்ல ஏலம் போட்டு உங்களை விற்பாங்க. ஆடு மாடு சந்தையில விற்கிற மாதிரி நீங்க விற்கப்படுவீங்க. அந்த நேரம் விரும்பியோ விரும்பாமலோ நீங்க சாப்பிடணும், நீங்க உழைச்சிதான் ஆகணும், அதுக்கு விற்கப்படுவீங்க. அதுக்கு பிறகு இன்னொரு வகையான அடிமையா இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரன் தூள் விற்கிறவன்லாம் உங்களை மாதிரி 4 பேர் தேவை, இதை தந்துட்டான்டா நீங்க அடிமை, அவனை கொண்டுட்டு வா. தூள் அடிச்சவனுக்கு எதுவும் விளங்காது, ஐஸ் அடிச்சு அவன் போய் கொண்டுட்டு வருவான். அவன் அடியாட்களை வைக்கணும்டா ஏதாவது ஒன்று தந்து உங்களுக்கு வச்சா நீங்க இப்ப தூளுக்கு அடிமை, நீங்க இப்ப ஐஸுக்கு அடிமை. ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹிட்லரை பொறுத்தல அவன் உலகத்துல சண்டை பிடிக்கிற டைம்ல ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சான். என்ன டெக்னிக்? அங்கால உள்ள படையை விட என் படை 24 மணித்தான சண்டை பிடிக்கணும், அவனுக்கு தூக்கமே வரக்கூடாது, உடம்பு அப்படி ஃபிட்டா நிக்கணும். அவன் அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு செத்தான்னா மடிஞ்சான்னா என்ன நடந்தான், அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுல கண்டுபிடிச்சதுதான் கிறிஸ்டல், அதான் ஐஸ் என்று சொல்றது. அதை போட்டவனுக்கு 24 hours ஃபைட் பண்ணுவான். ஆனா மடைய அதை போட்ட பிறகு அவன் நாய் நாக்க தொங்க போட்டு எப்படி இதாக்குமோ அது மாதிரி அவன் கேட்டுட்டே நிப்பான். அங்க ஃபைட் நடந்து இவன் வெத்திருவான், ஏன்னா இவனுக்கு தூக்கம் வராது, ஐஸ் அடிச்சா அப்படி நிக்கும். கொஞ்ச நாள்ல தற்கொலை பண்ணி செத்து போயிருவான். நீ செத்து தொலைடா. அவனுக்கு மனித மூளை உள்ளவன் தன்னை மிருகத்தை விட கேவலமாக்க மாட்டான். தைரியமா எவனாவது கையில தந்த தூக்கி வீசுங்க, அதை எடுத்துட்டீங்கன்னா உங்களை அடிமையாக்குறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க கால் வச்சுட்டீங்க. நீங்க என்னைக்கு தூள்காரனா ஐஸ்காரன் காட்டுக்கு பார்ப்போம், இவன் கார்ல போறான் ஃபைட்ல போறான், உங்க சல்லிய உறிஞ்செடுத்து உங்க உடம்பையும் உறிஞ்செடுத்து உங்களை மெலிஞ்சு துண்டாக்கி வாழ விடாம அது உங்களை சாகடிக்கும். அந்த மாதிரியான மோசமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா, இதெல்லாம் நான் சொல்ல போக்குல காது கேட்குது, கல்வி உணருது, ஆனா அறிவு இருந்தா தான் புரியும். எல்லாருக்கும் புரியும்னு நான் சொன்னா நான் மடையன் இல்லை. நான் பேசுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது, ஏண்டா புரியுற விதம் வேற. உங்க அறிவு லெவலுக்கு ஏற்ப நான் பேசுறது புரியும். 10 பேருக்கு நான் எடுத்து ஒரே கடையில அரிசி வாங்கி கொடுத்து, ஒரே கடையில கறி வாங்கி கொடுத்து, ஒரே கடையில மரக்கறி வாங்கி கொடுத்து 10 பேருக்கு சமைக்க விட்டா 10 சோறு 10 விதமா வருமா? ஒரே மாதிரி வருமா? 10 விதமா வரும். அவங்க கைப்பக்குவம், இது எந்த சூடுல அவங்க இதை போட்டாங்க, ஒயில இப்ப போட்டாங்களா எண்ணெய பிறகு போட்டாங்களா, எப்படி இதாக்கினாங்க, ஒரே சாமன் இருந்தாலும் அவங்க கைப்பக்குவத்துக்கு ஏற்பதான் டிஃபரெண்டா டெலிஷியஸா ஃபுட் வரும். நான் பேசுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியும்னு நினைச்சா அது பொய். இந்த சபையில உள்ளவருடைய அறிவு எவ்வளவு வளர்ந்திருக்குதோ அதுங்க பட்டுன்னு புரியுற 4 பேர் நிற்பீங்க. என்னதான் சொல்லிட்டு போறாருன்னு கேட்கிற 4 பேர் நிற்பீங்க. நான் பேசுறேன்னு சில ஒரு ஆள் அப்படியே காலில் டிசைன் போடுறாரு, நான் நினைக்கிறேன் அவர் டெய்லர் ஆகி பெரிய அளவுக்கு டிசைன் போடுவார் போல. உங்களதான் அங்கதான் ஒழுங்க உட்காரன்னு நீங்க கோவம் இல்லை, இப்பவே மாறணும். முக்கியமா பேசிட்டு நிக்கிறான். இங்க போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜும்மா செய்யக்குள்ள கல் எடுத்து விளையாட வேணான்ற. டிரெக்டா இங்க கன்சென்ட்ரேஷனை படிக்கணும்டா, பள்ளியில படிக்கணும். ஏண்டா இப்படி நிக்கணும், நேர நிப்பாட்டிக்கிறாங்க ஒரு சஃப்ல. ஹஸ்ரத் நான் இப்படித்தான் தொழுவேன், நான் சஃப்ல நிக்க மாட்டேன், நேரா நில்லுங்கன்னு சொன்னாங்களா? நேரா டைமுக்கு பள்ளிக்கு போக பழக்கினாங்களா? சுத்தமாகி பள்ளிக்குள்ள போக சொன்னாங்களா? மூக்கு வாய் கால் காது மூக்கு முகமெல்லாம் கழுவ சொன்னாங்களா? இறைவனோட பேச போக்குல ஒழுக்கமா இருக்க சொன்னாங்களா? ஜும்மால இருக்கிற நேரம் யாரோட பேசினா ஜும்மா இல்லாம போயிருன்னு சொன்னாங்களா? இந்த ஒழுக்கம் எல்லாம் கொஞ்சம் படிச்சா பார்க்க டிஃபரெண்டா நிற்பீங்க. நம்ம ஏனோ தானோண்டு எல்லாத்தையும் செய்யறனாலதான் நம்மகிட்ட ஒழுக்கம் இல்லை. வழங்கிச்சா? ஸ்டூடெண்ட்ஸ், எனக்குள்ள நேரம் ரொம்ப கம்மி. இன்றைக்கு ஜும்மானால் நான் ஜும்மாக்கு போவேன் இருக்கிறதுனால வெரி ஃபைனலா நான் அந்த சைக்காலஜி பாயிண்ட்டுக்குள்ள வரேன்.
நான் உங்களுக்கு ஒரு பேசிக்லி சொல்லிட்டேன். உங்களுக்கு யாராவது உபதேசம் பண்ணினா உங்களுக்கு கோபம் வருவதுண்டா, தயவு செய்து அடக்குங்க. இது உங்க நலவுக்கு, இது உங்க நலவுக்கு. சரியா? இதை நீங்க இன்னைக்கு புரியாட்டி ஐ எம் வெரி சாரி, எனக்கு திணிக்க இயலாது, சொல்லலாம். உங்க லைஃப் நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. நாளை பின்னைக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு ஆள் இல்லாத ஒரு காலம் வந்துச்சுன்னா அப்ப புரியும். அது சொல்லிட்டு நம்பர் 1. இப்போ நான் உங்களுக்கு சைக்காலஜிக்கலி உங்களை கொண்டாந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர போறேன். டெஸ்டினேஷன், ட்ரீமிங், பர்னிங் டிசையர், மாஸ்டர் மைண்ட், obedient politeness. இந்த obedient politeness என்றது அடக்கம் ஒழுக்கம், இது ஆட்டோமேட்டிக். இந்த நாளை இப்ப நான் பேச போறேன். இந்த சரியா இன்னைக்கு கிரகிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு யாரும் பெரம்ப தூக்கி அடிக்க தேவையில்லை. நீங்க ஒட்டோவா அடங்கிடுவீங்க. ஒட்டோ 100% ஒட்டோ. சைக்காலஜி படி ஒரு புள்ளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 நடந்துட்டா அதுக்கு பிறகு அவரா வருவார், அவரா குந்துவார், திட்டு வாங்குவார், அப்படியே இருப்பார், அமைதியா இருப்பார், எதிர்த்து பேச மாட்டார், அழகான முறையில் எல்லாத்தையும் செய்வார். நம்பர் 1 டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் என்ன? குறிக்கோள். உங்க மனசுல எல்லாம் ஒரு குறிக்கோள் இருக்கணும். எங்க பயணிக்கிறோம்? நான் நேற்று கிளம்புல இருந்தேன், இன்னைக்கு மன்னார் வர போனேன், வேப்பக்குளத்துல காலை நிகழ்ச்சி இருக்கிறேன். என் டெஸ்டினேஷன் பயணம் வந்து வேப்பக்குளம் இன்னைக்கு காலையில. சோ அதுக்கேற்ப ப்ரிப்பேர் ஆகி அப்ப இருந்து நான் வரணும். காலையில் எழும்பி போட்டு 9 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கு, வேப்பக்குளம் வரலாமா அங்க இருந்து. நேற்று நான் இரவே நான் கிளம்பணும். இதே மாதிரி டெஸ்டினேஷன் நீங்க எங்க பயணிக்கிறீங்களோ இப்ப கிளம்பி ஆகணும். பயணிக்கிற இடம் எங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்க போறீங்க? ஜும்மாய்க்கு நேரத்துல வீட்டுக்கு போறீங்களோ? எது டெஸ்டினேஷன் என்ன? நான் உங்களை இதாக்க சொல்லல, என்னோட பேசுங்க. நான் உங்களை கீழ்படுத்த கேட்கல, உண்மையா கேட்கிறேன். உங்களோட டெஸ்டினேஷன் எங்க? எங்க போறீங்க? எங்க டெஸ்டினேஷன்? குறிக்கோள் என்ன சொல்லுங்க. அப்படி ஒண்ணு இல்லாட்டி 5வது வாரம் obedient politeness வரவே வராது. கம்பால ஒரு அட்டி. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வளர்த்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெத்தெடுக்கல, வளர்த்தாங்களா இல்லை? எப்படி இருந்தாங்க சஹாபாக்கள் ஆரம்பத்துல? உலகத்துல ஆக குடிச்சவங்க, விபச்சாரம் செஞ்சவங்க, தப்பு பண்ணவங்களும் ரொம்ப சிறந்தவங்கள ரசூலுல்லாஹ்ட முன்னாடி அவங்க ரொம்ப மோசமானவங்க. நீங்க என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா ரசூலுல்லாஹ் எடுத்து கம்பு எடுத்து அட்டி? பள்ளிக்கு வரணும், குர்ஆனை மனப்பாடமாக்கணும். ரசூலுல்லாஹ் பேச போக்கல அழுதாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் போட்டு ஊடா தட்டினாங்களா? காலையில எழுப்பி வந்துருவாங்களா பள்ளிக்கு? நைட்டுக்கு எல்லோரும் தூங்குற நேரம் அவங்க எழுப்பி தொழுந்தாங்களா? பிள்ளைகளை புதைச்சிட்டு உலகத்துல தைரியமா வாழ்ந்தவங்க தன்னோட புள்ளைய புதைச்சதுக்கு அப்பாடாதவங்க பிற்காலத்தை அழுதாங்களா? உலகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்களா? நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் கம்பால அடிச்சாங்களா? ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? கம்பெல்லாம் தேவையில்லை. 4வது ஓட்டோ. இந்த ஃபர்ஸ்ட் 4ஐயும் ஒழுங்கா பண்ணணும். சோ குறிக்கோள். எது குறிக்கோள்? ரைட். நான் புரிய வைக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்குது, பட் என்னால முடியுமான அளவுக்கு அதை நான் புரிய வைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு இன்னைக்கு? அறிவு. சரி, மூளை. இந்த அறிவை டெவலப் பண்ணணும். அதுக்குதான் நீ வந்தீங்க. அறிவை டெவலப் பண்றேன்னா என்ன? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இப்ப என் காலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஓடணும். கடுமையா காலைக்கு வேலை கொடுத்துட்டோம்னா நல்ல கைய நல்ல பாடி பில்டர் மாதிரி மசில்ஸ் வரணும். என்ன பண்ணணும்? அப்படியே கையை போட்டு இருந்தா சரியா? போடணும், கைக்குள்ள வேலையை கொடுக்கணும். அந்த மாதிரி இது பண்ணா கை அந்த மாதிரி வருமா? இப்ப இந்த மூளை எங்க இருக்குது? தலையில. அதை டெவலப் பண்ண என்ன பண்ணணும்? உம்மா பிடிச்சி மண்டையை நல்லா ஆட்டி 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 எடுக்கணும். வீட்டுல எல்லாரும் உட்காந்து உம்மா பிடிச்சி ஆட்டி ஆட்டி எடுப்பாங்க. அப்படியா? இல்ல. இந்த பிரெயினை டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதுல 2 மூளை அல்லாஹ் தந்தை. ஒன்று வலது மூளை, இடது மூளை. நான் டீப்பா போகல. சோ இந்த மூளையை டெவலப் பண்ணணும்டா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை பண்ணணுமா? இதுல ஒரு அற்புதம் நடக்க போதும். இங்க உள்ள எல்லாரும் அந்த அற்புதத்தை பார்க்கணும். இன்றைக்கு நியத்து வச்சா, உங்க மூளையில நடக்கிற அற்புதத்தை பார்க்கணும் நியத்து வச்சா, இதை நல்ல கவனமா கேளுங்க. இன்னொரு 10-15 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடியும். சோ கொஞ்சம் நான் ஸ்பீடா போவேன். என்ன புரிய வைக்கணும்னு சில விஷயங்கள் சொல்ல வேணும் என்பதற்காக கவனமா புரியுங்க.
சோ இந்த அற்புதம். ஒரு குருடரை பாருங்க, கண்டிருப்பீங்களா? குருட்டு போய் கேளுங்க, பால்ட கலர் என்னன்னு தெரியுமா? வெள்ளண்டா என்னன்னு தெரியுமா? அவருக்கு என்ன தெரியுமான்னு கேட்டா உங்களை தெரியுமான்னு பாரு. நான் என்ன கலர், என்ற உருவம் என்னடா? அவருக்கு ஒரு புள்ள கிடைக்குது, அழகான புள்ள உலகத்துல. அதை ரசிக்கிறதுக்கு அவர் கண்ணால முடியுமா? முழு உலகமும் இருட்டா இருக்கு. வெளிச்சம் என்பது அவருக்கு தெரியாது, கலர்ன்றது தெரியாது, அழகன்றது தெரியாது, அவருக்கு இந்த கார்டன் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்குள்ள ஆய்வாளர் சொல்றாங்க, அவங்க கனவு காண்றாங்க, கனவுல கலர் வேறு விதமா தெரியுது, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் கனவு வராத மாதிரி ஆய்வுகள் சொல்லுது. கனவில் தான் அவர்களால் வாழ முடியும். மற்றபடி ஏழாண்டு சில ஆய்வுகள் சொல்லுது, இன்னும் நிரூபிக்கல. அதை விட்டுருங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த செக்ஷன் ஆஃப் அவங்க அப்படித்தானே, இது ஆஃப். இது ஒன்னான பிற அற்புதம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? உலகம் எவ்வளவு கலரா இருக்குது. இந்த பாருங்க, இங்க தண்ணி கலரை பாருங்க, ஆகாயத்தை பாருங்க, இந்த ஊர் எப்படி அழகா பில்டிங் கட்டிக்கிறாங்க பாருங்க. இந்த ஏரியா ஆஃப் ஆனவங்களுக்கு அந்த அதிசயம் தெரியுமா தெரியாது? இத மாதிரி அறிவின் அதிசயத்தை தெரியணும்டா இதை ஆன் பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்? இது ஆன் பண்ணியே ஆகணும். இந்த அதிசயத்தை தெரியணும்டா இதை ஆன் பண்ணணும். என்ன செய்யணும்? எதை ஆன் பண்ணணும்? எது எங்க இருக்குது? அதை ஆன் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஆன் பண்ணினாதான் இதா. இப்ப நான் ஒரு டெக்னிக் செய்ய போறேன். உங்களை இத்தனை வருஷமா இங்க பண்றது என்னது தெரியுமா? இப்படி புரிய வைக்கிறேன். நான் என் கையில விதைகள் இருக்கு, கொண்டாந்து இங்க போடுறேன். வருமா? முளைக்குமா? விளைச்சல் கிடைக்குமா? எப்ப சூப்பர் விதப்பா, இங்க கொண்டாந்து போடுறேன். ஏன் கிடைக்காது? நம்பர் 1 விதை அமெரிக்கால இருந்து கொண்டாந்து இருக்கிறேன்ப்பா. போட்டா ஏன்? போட்டா முளைக்கணுமேப்பா. ஏன்? போட்ட இடம் தவறு. அதே விதையை கொண்டு போய் அங்க போடுறேன், பசு பசுன்னு மண்ணுல. என்ன ஆகும்? அமெரிக்கால இருந்து கொண்டாந்த விதை மாதிரி நினைச்சுக்கோங்க எஜுகேஷன், உங்க பாட புத்தகத்தை. விளங்குச்சா? இதான் ஏதான் அமெரிக்காலையும் படிப்பேன், இங்கேயும் ஏதான், அங்கேயும் இசட் தான். இங்க எனக்கு இல்ல, அமெரிக்கால இசட் பிளஸ் எல்லாம் படிக்கணும், அவ்வளவுதான் இருக்குது. 7 இருந்து இசட் வரைக்கும் தான், சைஃபர்ல இருந்து 9 வரைக்கும் தான் நம்பர். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா 9 லட்சம் எழுதலாம், 9 கோடி எழுதலாம், 9 ட்ரில்லியன் எழுதலாம். சோ இவ்வளவுதான். உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் படிச்சு கொடுக்குறாங்க. சோ போடுற இடம் தான் முக்கியம். மண்ணை பச பசன்னு ஆக்கி தூவி விட்டா விளைச்சல் வரும். இந்த மண்ணுல போட்டா விளைச்சல் வராது. ஒரே பாட புத்தகத்தை இங்க போட்டா இவனுக்கு மேல கீழே முழிப்பான், ரொக்கட்டுக்குள்ள போய் எந்த பட்டனை எப்படி அமுத்துறது அவனுக்கு தெரியும். இங்க இருந்து அனுப்புனா அங்க போகும், கண்ணுக்கே தெரியாது. ஆனா கேமராக்கு மட்டும் தெரிகிற. செவ்வாய்க்கு அனுப்பி அவன் ரிட்டர்ன் எடுப்பான். எப்படிப்பா? நம்ம ஊர்ல எல்லாம் வந்து 1/2 கிலோ இரும்பு நான் பறக்க விடுவேன் தெரியுமாண்டா, முழு ஊருமே சேர்ந்து வாயப்படுங்க. 1/2 கிலோ இரும்பு எங்க வேப்பக்குளம் ஸ்கூல்ல பறக்க விடுறாங்களாம். அட டொன் கணக்குல மேல பறக்குற அவங்களையும் தூக்கிட்டு பிளைட்ல. விளங்குதா? அவன் கண்டுபிடிச்சது 400 பேரை ஏத்திட்டு, 400 பேர் பேகேஜையும் ஏத்திட்டு 35,000 அடி மேல புஷ்ன்னு ஏத்துறான். இதுதான் அறிவு. இதுக்குள்ள ஒன்றை போட்டா அது பச பசன்னு மண்ணுல விதைய போட்டா முளைச்சு புதுசா வருமா? ஆனா அதே விதைய கொண்டு போய் இந்த கான்கிரீட் தரத்திலயோ டைல் பிடிச்சதுல போட்டா வரவே வராது. இப்ப நான் எதை எப்படி சொல்றேன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விதெல்லாம் சரியா தான் இருக்குது. அமெரிக்கா விதை தான் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. விஞ்ஞானம் என்றது அமெரிக்கா கண்டுபிடிச்சது, ஐரோப்பா கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானிகள் பேர் தான் படிக்கிறீங்க. அதே விஞ்ஞான பாடம் தான் அவனும் படிக்கிறான். ஆனா போட்ட இடத்துல பிரச்சனை. புரியுதா? முளைக்குது இல்ல, போட்டு போட்டு பாக்குறாங்க. இலங்கையில எவனாவது ஒருத்த மொபைல் போனை கண்டுபிடிச்சிட்டாண்டா பரவாயில்ல, கண்டுபிடிக்கல உடைச்சு போடுறாங்க. ஃபேனை கண்டுபிடிச்சது இலங்கையரா இல்லையா? ஈஸி क्वेश्चन, ஆன்சர் பண்ணுங்க. ஃபேனை கண்டுபிடிச்சது இலங்கையரா இல்லையா? மொபைல் போனை கண்டுபிடிச்சது இலங்கையரா இல்லையா? டிவியை கண்டுபிடிச்சது இலங்கையரா இல்லையா? ரேடியோ கண்டுபிடிச்சது இலங்கையரா இல்லையா? எல்லாத்தையும் இல்ல இல்ல இல்லன்னு வருது. எதுக்கு? புத்தகத்தை கண்டு தூங்க படிச்சு கொடுத்தது இலங்கையரா இல்லையா? அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு 4 பக்கத்தை கொடுத்தா ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவையா அமெரிக்காவுக்கு தூங்குறதுக்கு? நம்ம நாட்டுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் தேவையே இல்லை. தூக்கம் வராட்டி புக் எடுத்தா அப்படியே தூங்கிடுவோம். இதை படிச்சு கொடுத்தது நாங்க. அவன் மத்ததெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தர, தூங்குவதை சொல்லி தருகிறோம். ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாமலே தூங்கும் மெத்தட் இருக்குது. புக்கை கொடுங்க, ரூம்ல பையன் தூங்கிடுவோம். அட்டகாசம் பண்றவன் கையில புக்கை கொடுத்தா தூங்கிடுவான். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க,
எங்க விதை இல்ல பிரச்சனை, போடுற இடம் எங்க அறிவு ஒன்னாகல. அவ்வளவுதானே. ஒன் பண்ணிட்டோன்னு வைங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்றா, இந்த மூளையில இந்த மண்ணில நம்ம ஒரு விதைய போட்ட லட்சமா ஆயிரமா வந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சா? கலரா வந்துச்சா? உண்டு பச்சையா வருவது உண்டு, சிவப்பா வருவது உண்டு, ஒவ்வொரு விதமா வருது. மண்ணிட கலர் ஒன்றுதான், போட்ட விதையில கலர் இல்ல. ஆனா உண்டு கசப்பா வருவது உண்டு, இனிப்பா வருகுது, என்ன ஒவ்வொரு விதமா வருது. இத மாதிரி இந்த மூளைக்குள்ள சரியா ரெடி பண்ணிட்டு ஒன்று போட்டா முளைச்சு வருமா? அதுக்கு சொல்லுவோம் ஞானம். ஞானம் வெளியே வர காட்டியும் படிக்கணும். அது சில பேருக்கு 8ஆம் ஆண்டுல வெளியே வந்து, சில பேருக்கு 10ஆம் ஆண்டுல வெளியே வரும், சில பேருக்கு 12ஆம் ஆண்டுல வெளியே வரும், சில பேருக்கு வராமலே செத்து போயிடுவான். ஸ்ரீலங்காவில் வராததுதான் கூட. ஞானம் வர வைக்கதான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க. நீங்க ஜிம்முக்கு போயிட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமேல ஜிம்முக்கு போக விட்டீங்கன்னா நீங்க அப்படியே கொழுத்து ஊதி போயிருவீங்க. உங்க பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா தொடர்ந்து பண்ணணும். சோ ராஜர்ஸ் பெரி என்ற ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, பிள்ளைகளை காலையில இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் 6 to 8 மணி தியாலம் ஒரே வேலையை பண்ண விடுங்க. பிரெயினுக்கு ஒரு இன்டர்வல் கொடுங்க. அதாவது தொடர்ந்து ஒரு 5 நாள் பண்ணட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு வீக்குக்கு. மற்றபடி இன்டர்வல் கொடுத்துருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அதுக்கு பிறகு திரும்ப அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, பல ஆண்டுகள் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற நேரம் இந்த மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. ஒரு நாள் அவர் மூளையில இருந்து ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். ஞானம் பிறந்தா அவர் சும்மாதான் அப்படி இருப்பாரு. கண்ணு பெருசாயிரும், காதெல்லாம் வீங்கிரும், உடம்பெல்லாம் இந்த மாதிரி ஆயிரும், ஒன்றும் ஆகாது, ஒல்லியா தான் நிற்பான். ஞானம் பிறந்தது முகத்துல தெரியுமா? லேசா தெரியா, உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கலாம். ஓரளவு 100% கண்டுபிடிக்கல. சாதாரண நீங்களும் சொல்லுவீங்க, 4 பேர் மேடையில உட்கார்ந்து இருந்தா அவர் கொஞ்சம் தோது வாக்கு. எப்படி போய் பாத்தீங்களா? ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்களா? வாக்களை கொஞ்சம் சொல்லுவாங்கன்னா பிரெயினும் அது கேட்ப அந்த முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 100% சொல்லல. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இது ஆகிட்டா உங்க நிலைமை உங்களுக்கு நிறைய புரிய வரும், நிறைய விஷயங்கள் புரிய வரும். நீங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பட்டன் அமழ்த்த ஆரம்பிப்பீங்க. சிம்பிளா 4 பேர் உங்களுக்கு கட்டுப்படுறது நீங்க கண் கூட பாப்பீங்க. என்னப்பா என்ன கட்டுப்படுறான்? அதுதான் நான் சொன்னனே, ஆடு மாடு ஒட்டகம் நாய் குதிரை யானை எதுவுமே மனித அறிவுக்கு சரண்டரா இல்லையா? கிளை இல்லையா? மனித அறிவை டெவலப் பண்ணிட்டோம்டா, என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். அந்த அறிவு அமெரிக்கர்களுக்கு வேற மூளை, எங்களுக்கு வேற மூளையா? சேம் மூளை தானே. இப்ப உங்களுக்கு அதை வளர்க்கணும்னு ஆசையா? உங்கள்கிட்ட அந்த ஞானம் பிறக்கணும்னு ஆசையா? இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செய்யுங்க. நான் இப்ப உங்களுக்கு வெரி ஷார்ட்டா தான் சொல்லிக்கிறேன். ஜும்மா நாள்னால இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செஞ்சுட்டு போல வல்லாஹி ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசம் வரும். தொடர்ந்து கையை பிடிச்சி மசில் பண்ண, இப்படி பாடி பில்டிங் செஞ்சு வர போக்கல, இப்படி பண்ண போக்கல, கட்ஸ் அப்படி வர போக்கல, ஒரு நாள் அவன் கண்ணாடி முன்னாடி பார்ப்பான். இன்றைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு நானா இது. சோ இதை செஞ்சு முடிகிற ஒரு நாள் நீங்க பாப்பீங்க, இது யாருப்பா, நான் யாரு, எப்படி எனக்கு இது. நீங்க மெல்ல 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 வேர்ல்டுல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிறது சிம்பிளா போயிடும், ரொம்ப இதா இருக்கு. இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். அந்த 4 மூளைகள் உங்களுக்கு பக்கத்துல வந்து உங்கள்ட்ட ஐடியா கேட்கும். சொல்லுங்களேன், உங்களுக்கு ரொம்ப புரியுதாமே. நீங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க. எப்படி பட்டு பட்டுச்சு பாத்தீங்களா? பட்டு படல, மூளை இயங்குது. ரப்புல் ஆலமீன் அந்த செட்டப்பை பண்ணிருக்கிறான். வலது மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணுமா, இடது மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். சோ ராஜர்ஸ் பெரி என்ன பண்ணாரு? வலது மூளையில என்னப்பா எக்ஸசைஸ் கொடுக்கணும், இடது மூளைக்கு என்னண்டா? அவர் சொல்லல விஞ்ஞானம் கொடுங்க, கணிதம் கொடுங்க, அதெல்லாம் இல்ல. அவர் சொன்னாரு வலது மூளை லாஜிக், இமோஷனல் ரைட். அதுக்கு சிரிக்கிறது தெரியும், அழ தெரியும், குரோதம் தெரியும், கோபம் தெரியும், பொறாம தெரியும். இதுதான் அதுக்கு தெரியும், பிரைமரி. இத சும்மா விட்டோம்டா அப்படி இறக்கமா நடப்பான். படிக்காத ஒருத்தன் அப்படியே சும்மா வளர்த்தெடுங்க. ஒரு பிள்ளையே எதுவுமே கொடுக்காம, அறிவுரை கொடுக்காம வளர்த்தெடுங்க. அவன் எப்படி வருவான்னு கேட்டா அதுக்கு சொல்லுவாங்க, வாப்பா சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரண்டா. இவன் மூளை எப்படி இயங்குமான்னு தெரியுமா? அதுக்கு சொல்லுவோம், டீப்பா போறதுக்கு டைம்ல கண்ட்ரோல் யூனிட் இருக்குதுங்க. இது வளராது, இதெல்லாம் இறைவன் ஃப்ரீயா வளர்த்து. அதாவது இந்த மூளையில இந்த பகுதியில இருந்து சும்மா ஒட்டோவா இயங்கும். சரி, அந்த டீப்பா போக வேணாம், சயின்ஸ் சொன்னா உங்களுக்கு கஷ்டமாகும். இப்படி நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வலது மூளை அது சும்மா இயங்கும். நாய்க்கு பூனைக்கு எல்லாருக்கும் இயங்கும் இல்லைங்கச்சா? நாயை கொலைப்பிட்டீங்க பாஞ்சு கடிக்கும். நாய்க்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆட்டி இதாகிட்டு வாலாட்டிட்டு வரும். இதே மாதிரி மனுஷனும் அதே மாதிரி வந்துடும். ஒருத்த அழுந்துட்டு வந்து
கஷ்டம் பாண்டு கண்ணீரை வடிச்சா இவனுக்கு தெரியாத நிஜமா அழுவுறானா பொய் கழுவுறானா அறிவில்லையே. வாப்பா கொடுத்ததுல இவனுக்கு ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டு மௌத்தா பெரிப்பாருண்டா, 15 கொடுத்துட்டு நல்லது மச்சான் நீ எப்படியோ டெவலப் ஆகணும்னு கையில கொடுத்துரும். ஏன்னா இவனுக்கு அறிவில்லை, கொடுக்க வேணாம் சொல்லல, கொடுக்கறதுக்கு முறை இருக்குது. சோ இது வலது மூளை. இன்னொரு கட்டத்துல அவனுக்கு உச்சகட்ட கோபம் வர போக்குல பேலன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் யூனிட் இல்ல. என்ன பண்ணுவான், வைஃப் கத்த போக்குல எடுத்து கத்தி எடுத்து குத்துவான். ஏண்டா உணர்வ வரப்போக்கல, இங்க இருந்து வரப்போக்கல பிரசிடென்ட் ஹவுஸுக்கு போல பாடி கார்ட்ஸ் நிப்பாங்க, எங்க உள்ள போற நில்லு உன்னை செக் பண்ணுவாங்க. சும்மையா போட்டுக்குள்ள போயிடாது, முழுக்க எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இத மாதிரி வர்ற உணர்வை செக் பண்றதை வளர்க்கணுமா? ரோஜர்ஸ்பரி சொன்னார், கண்ட்ரோல் யூனிட்ட போடுங்க, போடணுமா, ட்ரைனிங் கொடுங்க. இதுக்கு இமோஷன், அதுக்கு அவர் போட்ட பாடத்திட்டங்கள் பிற்காலத்துல சமூக கல்வி, இதிகாசம், ஆன்மீகம் இதெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் கோவம் அடங்கும். உடனடிய கோபப்படுறான்டா, உன் மூளை வளரவே இல்லப்பா. படிச்சவன் பல்ல கடிச்சதை அடக்குவான், அவன் கோவத்தை அப்படி ஒழுங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண வர்றதெல்லாம் பொடி காட்டி நிப்பாட்டணும். இதை சொல்லாதப்பா, முழு பேரும் உன்னை பாக்குறாங்க, இந்த இடத்துல பேசாத. எஸ் நிப்பாட்டிடுவோம். படிக்காதவனுக்கு யாரு பக்கத்துல பாக்குறாங்கன்னே தெரியாது, ஓங்கி பலர்னு அரைஞ்சிட்டு சொரி அப்படின்னுவான். ஏன்னா அவனுக்கு என்ன பேசுன்னு தெரியாது, கண்ட்ரோல் பண்ண பொடி கார்டு இல்ல. இத போடணும்டா, இங்க வளரணும்டா, ஸ்கூலுக்கு வரணும். இதிகாசம் படிக்க போல தூங்கினா அது வளராது. அது எப்படி படிக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது வேற. இப்ப வரும் வலது இடது மூளை, மோஸ்ட் பவர்ஃபுல் பிரெயின். இதான் இது உணர்வு. ஒரு இடத்துல எப்படி நடக்கிறது, ஒரு சபையில் எப்படி நடக்கிறது, ஒரு மனுஷனோட எப்படி பேசுறது, இதெல்லாம் இந்த மூளை கொஞ்சம் கொஞ்சமா 10 வருஷம் ட்ரெயின் பண்ண போக்குல வளரும். இது ரொம்ப பவர்ஃபுல். உலகத்துக்கு தெரியாது. ஒரு ஆள் 1 மாடி கட்டினாரு, இன்னொருத்தன் 100 மாடி கட்டினான். 160 மாடி, 160 ஃப்ளோர்ஸ், ஒரு மலையை கட்டி வச்சிருக்கிறான். இப்படி நெசிக்கினா செகண்ட் கணக்குல மேல ஏறதுக்கு லிப்ட் கண்டுபிடிச்சிருக்கான். புருஜ் கலீஃபா, ஜித்தா டவர், துபாய் டவர் கட்டுறாங்க. எங்கேயோ உயரத்துல மனுஷன் போறான். கண்டுபிடிச்சது ஆப்பிரிக்கா பூனை, சரியா? துபாயில உள்ள டவரை கண்டுபிடிச்சது அமெரிக்கா சிங்கம், சவுதி ஒட்டகம். அப்ப யாரு? உங்க இனத்துல சேர்ந்த ஒரு ஆளா, எங்க இனத்துல சேர்ந்த ஒரு ஆளா? குரங்கினமா? குரங்கினம் எங்க இல்ல. என்ற ஒரு சார் இருந்தார், அவரு வெளிநாட்டுல படிச்சவர். அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், சார் அவங்க படிச்சு கொடுக்கல ப்ரொஃபசர் சொன்னாராம், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். சார்ல்ஸ் டார்வின் கொள்கை நல்ல விளங்க. உங்க விஞ்ஞானத்துல கொள்கை, அதாவது விஞ்ஞானத்துல நிரூபிக்கப்பட்டது, உலகம் இந்த ஷேப் பண்ணது நிரூபணமாச்சு. மனுஷன் குரங்குல இருந்து வந்தது என்ற ஒரு வாதம், அது நிரூபணமாகல. அவருடைய வாதம் அது சரியாகலாம் பிள்ளையாலும் ப்ரூஃப் பண்ணினா மட்டும்தான் அது ப்ரூஃப் சயின்ஸுக்கு போகும். இன்னும் ப்ரூஃப் பண்ணல, அது இன்றைக்கும் வாதம் தான் போடுவாங்க. சோ சார்ல்ஸ் டார்வின் ஒரு கொள்கையை சொல்றாரு, பாக்குறதுக்கு சரியா குரங்கு மாதிரியே நிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து போட்டு பரிணாம வளர்ச்சியெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னாரு. சோ அது சரியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் என்பது விஞ்ஞானத்துக்கே தெரியாது. விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணினா மட்டும்தான் விஞ்ஞானத்துல கொள்கைன்றதை கொடுத்துருவாங்க. இது சார்ல்ஸ் டார்வின் வாதம் பா, அவர் வச்ச வாதம், அது சரி பிள்ளை ரெண்டாவது. சோ ப்ரொஃபசர் சொன்னாராம், குரங்குல இருந்தா மனுஷன் வந்து. எனக்கு படிச்சிருந்த என் ஆசா எழுப்பி சொன்னாராம், சார் குரங்குல இருந்தெல்லாம் மனுஷன் வரல, மனிதன்ல இருந்தா மனுஷன் வந்தான், குரங்குல இருந்து குரங்கு வந்துச்சுன்னா. ஏய், குரங்குல இருந்தாண்டா மனுஷன் வந்துச்சு. சார்ல்ஸ் டார்வின் அப்படிதான் சொல்றேன்னு வாதத்தாரு. இவரு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு நடு கிளாஸ்ல. லாஸ்ட் சொன்னானா, சார் மன்னிச்சுக்கொள்ளணும், நான் உங்களை நோவிக்க சொல்லல, இதுக்கு மேல எனக்கு விவாதம் பண்ணவும் இயலாது. அப்படியேண்டா உங்க ஃபேமிலி குரங்குல இருந்து வந்திருக்கும், எங்க ஃபேமிலி ஆதத்துல இருந்து தான் வந்துச்சு, மனுஷன்ல இருந்தா. சாரி சார், அது குரங்குல இருந்து நீங்க நம்புறீங்கடா, நீங்க உங்க அப்பம் பாட்டம் குரங்குல இருந்து வந்தேன்னு சொல்லணும், நான் எங்க அப்பம் பாட்டம் மனுஷன்ல இருந்தா வந்தேன்னு சொல்லி வாய்ப்பத்திட்டேன். நிஜம் என்னண்டா, அதாவது ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நாம மனித இனத்தை சேர்ந்த ஆட்கள். குரங்கு இனம் வேற, மனித இனம் வேற. இருக்குதா? குரங்கு தான் மனுஷன் ஆண்டா. இன்றைக்கு நீங்க விழுப்பத்து காட்டுல 4 குரங்கு மனுஷன் ஆயிட்டு தழுவி எடுக்க வேண்டியதான் உள்ளுக்குள்ள. இடக்கிட 4 குரங்குகள் அங்க கரடி புலியிலையும் இதுலயும் வேப்பக்குளத்திலையும் குரங்கெல்லாம் மனுஷன் ஆயிட்டு வந்தா வாங்க வாங்க அவங்க பள்ளிக்கு வாங்க வாங்க, குரங்கெல்லாம் மனுஷன் ஆயிட்டுன்னு வரணுங்க. அப்படிலாம் நடக்கல, ஏதோ பரிணாமம் பண்றாங்க. அந்த பரிணாமம் இறைவனுடைய கட்டளைக்கு, இறைவன் சொல்றதுக்கு பிழைண்டா தூக்கி வீச வேண்டியது. அது ஒரு பக்கம், நான் அதை சொல்லல. மெட்ருக்குள்ள வரும். மெட்ரு என்னண்டா, மனித இனத்துல ஒரு பக்கத்துல இதை கண்டுபிடிக்கிறாங்கடா, இன்னொரு இனம் அதே மனித இனத்துல இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்?
அந்த கண்டுபிடிக்கிறதே பிரமிச்சு பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமான்னு கேட்கிறேன். புரியுதா? ரைட். அப்ப டெவலப் பண்றதுக்காக அவர் கண்டுபிடிச்சார் லெஃப்ட் சைட் லாஜிக்கல் பிரெயின், தர்க்க ரீதியான வாதம். தர்க்க எந்த நாளும் கொடுத்துட்டு இருக்கணுமா? ஒவ்வொரு லாஜிக்கல் கொஸ்டின் தர்க்க ரீதியான வாதம் வச்சுட்டு இருக்கணுமா? என்ன பண்றது? அதுக்கு தான் கணிதம். 2 2 4 4 3 எத்தனை கொடுங்க? 7 7 7 14 7 8 எத்தனை? 15. கேட்டுட்டே இருங்க அப்படி சொன்னாரு. இதுக்காக வேண்டி இடது மூளைக்கு கண்டுபிடிச்சாங்க 2 பாடங்கள். ஒன்று விஞ்ஞானம், அடுத்தது கணிதம். இந்த 2ஐயும் கொடுத்த உடனே லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படி டெவலப் ஆகும். சோ மனிதன் இப்படி பார்த்துட்டு சொல்லுமா, எனக்கு 150 மாடி கட்டலாம். எப்படிப்பா? ஏய், மேல இருந்து பெரிய ஒரு மின்பட்டா அது 1 செகண்ட்ல பூமிக்கு வர்ற மாதிரி நான் செய்வேன். பெரிய காத்தடிச்சா உளுந்துருமே, அது காத்தடிக்காத டிசைன் எனக்கு பண்ண தெரியும். காத்தடிச்சா என்ன நடக்கும்? பெரிய சுனாமி அடிச்சா அது எங்களுக்கு தெரியும். கீழே ஒரு பூமிக்குழுக்க வந்தா அப்படியே கட்டிடம் முடிஞ்சிருமே, அந்த மேக்ஸ் எங்களுக்கு தெரியும். இப்படி போட்டா இப்படி வரும், இப்படி போட்டா இப்படி வரும், இப்படி இருந்தா இப்படி வரும். டோட்டல் டிசைனை மனித மூளை பண்ணி அதை ரசிச்சு பார்த்து we can do and want. அதுக்கு பிறகுதான் பெரிய பெரிய கோடீஸ்வரர் 160 மாடிக்கு மேல ஏறுவான் தைரியமா. உளுந்துருமன் இருந்தா அந்த அளவுக்கு அற்புதத்தை கண்டுபிடிக்கணும். இந்த 160 மாடியை நம்ம படியில ஏறி மேல ஏறி கீழே ஓடி வருவோமான்னு போட்டி போடுறதுக்கு ஒரு மண்டா ரேஸ் ஓடுவோமான்னு கேட்கிறார் பிரைமரி பிரெயின். இதை கண்டுபிடிக்கிற அறிவு நமக்கு வரல, நம்ம மூளையை வேஸ்ட் பண்ணிட்டோம். சோ டெஸ்டினேஷன் என்னடா? ஸ்கூல் விட்டு போற பிள்ளைகள் மனசுல வச்சுக்கோங்க, திஸ் இஸ் யுவர் கோல்டன் ஏஜ். இத மாதிரி ஒரு பருவம் திரும்ப வரவே வரவே வராது. நான் இன்றைக்கு சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு இப்படி ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் நடக்காது. உங்களுக்கு எக்ஸசைஸ் ஸ்கூல்ன்றது அப்படிப்பட்ட ஒரு இடம். இத பிறக்க வைக்கணுமா? ஞானம் பிறக்க வைக்கணுமா? இதுக்கு பிறகு நீங்க இங்க போன பிறகு பிள்ளைகள் நீங்க பெரிய பிள்ளைகள் ஆயிருவீங்க. நீங்க போனதுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளைகள் வேலைக்கு போயிருவீங்க, பொம்பளை பிள்ளைகள் உமாக்கு உதவி செய்வீங்க, கொஞ்ச நாள்ல திருமணம் முடிப்பீங்க, 4 பிள்ளைய சுமப்பீங்க. அதுக்கு மேல இந்த எக்ஸசைஸ் பண்ண இயலாது. காலையில எழும்பி நான் பேக் போட்டுட்டு ஸ்கூல் போறேன்னு வாப்பா போவாரா? 4 பிள்ளைய ஸ்கூல் அனுப்புவாரா? சோ திஸ் இஸ் யுவர் கோல்டன் ஏஜ். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு நான் பேசுறதுல இந்த வேப்ப குளத்துல ஒரே ஒரு ஆளுக்கு ஞானம் பிறந்தா இட்ஸ் a great opportunity. It's a wonderful miracle thing. So இதுக்கு உலகம் புதுசா ஒரு மெஷினை கண்டுபிடிச்சு மூளை உள்ளக போடல, விஞ்ஞானமும் கணிதத்தையும் திரும்ப திரும்ப கொடுக்கிற நேரம். இதுக்கு சொல்லுங்க ப்ராப்ளம் சால்விங். இந்த லெஃப்ட் சைடுக்கு கொடுக்கணும் பிரச்சனையை சால்வ் பண்ண, பிரச்சனை சால்வ் பண்ண, பிரச்சனை சால்வ் பண்ண. சோ அதுக்கு கண்டுபிடிச்சாங்க பிரச்சனை படி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடு. இதத்தான் மேத்ஸ்ல சொன்னாங்க, இதான் விஞ்ஞானத்தை சொன்னாங்க. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடியும், ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு ஒரு மைண்ட் மசில்ஸ் வைப்ரேஷன் தெரப்பி, அற்புதமான ஒரு வெளியாக்கம். ஞானம் அப்படி வர ஆரம்பிக்கும். அவன் உட்கார்ந்துட்டான்டா ஊர்ல, அவரை தலைவரா மத்தவங்க தெரிவு செய்வார். அவர் தன்னை தலைவரா தெரிவு செய்யுங்க சொல்லவே மாட்டார். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இது எல்லாத்தையும் மந்தமாக்கணும்டா. சிம்பிள். எவனா ஒருத்தன் தருவான் கையில, இதை கொஞ்சம் நாக்கில் வச்சு பாரு, மூக்கில் வச்சு பாருங்க, அவ்வளவுதான். நீங்க மனித இனத்திலே சேர மாட்டீங்க. ஓகே, சரி. அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரிஞ்சிச்சா? புரியல? புரிஞ்சிச்சு? என்ன சிரிக்கிறீங்க? வெரி குட். சிரிச்சா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப டெஸ்டினேஷன் குறிக்கோள் என்ன? ஞானம் வெளி வரணும். அதுக்குரிய சூப்பர் மேடம் ஸ்கூல் இல்லைங்கச்சா? புத்தக பூச்சை பத்தி நான் பேசல, தயவு செய்து நினைச்சிடாதீங்க. சில பேர் படிப்பாங்க, நல்ல ஞாபகத்துல வைப்பாங்க, அதை போய் எக்ஸாம்ல எழுதுவாங்க. அவங்க ஞானி என்று நான் பேசல, ஞானம் வெளியே வந்தாலும் நான் பேசல. ஐம் சாரி, அந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயிலா விளக்கம் தரதுக்கு நேரம் இல்லை. அது வேற, இது வேற. இந்த எக்ஸசைஸை செய்யணும். நான் சொல்றது பிராக்டிக்கலா செய்யணும். மனனமாக்குறது ஒரு செக்ஷன், அறிவை பயன்படுத்துறது ஒரு செக்ஷன். சோ அது கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம், பரவாயில்ல. ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள், டெஸ்டினேஷனை போட்டுக்கோங்க. இப்ப எல்லாருமே ஏண்ட பிரெயின்ல ஞானம் வெளியாகும். ஜஸ்ட் ஒரு உங்க பாஷையில சொல்றேன்னா, ஒரு ஐடியா வெளியாகும். அந்த ஐடியாவை வித்தா 1 கோடி கிடைக்கும். அமெரிக்கால ஒரு ஆள் ஐடியா விற்பான், பல கோடி. மார்க் சக்கர்பர்க், அவனுக்கு ஒரு ஐடியா பிறந்துச்சு, ஃபேஸ்புக் செய்யணும். எத்தனை பில்லியன் டாலர்ஸ், எத்தனை பில்லியன் டாலர்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்டேஷன். பிரெயின் கண்டுபிடிச்சது என்னது? உலகத்துல அத்தனை மக்கள் இருக்கே, இத்தனை கோடி 700க்கு ஒரே ஒரு ஆள் பிறந்தான். அவனுக்கு விளங்கிச்சு, கண்டுபிடிச்சான். மொத்தம் பிறந்தான், அவனுக்கு விளங்கிச்சு. ஓஹோ, பில் கேட்ஸ், அவனுக்கு விளங்கிச்சு. இது சோ நல்ல புரிஞ்சுக்கொள்ளணும்.
இது நீங்க சின்னத்துல படிச்சிருப்பீங்க. மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சாரு, கிராம்பெல் வந்து டெலிபோனை கண்டுபிடிச்சாரு. இப்படியே ஒவ்வொன்றா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. நீங்க கண்டுபிடிக்கலாம் வேணாம், ஜஸ்ட் உங்க ஊரை நடத்துற அளவுக்காவது அறிவு வரட்டுமே, பெரிய அளவுக்கு வேணும். சோ அறிவை டெவலப் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி டெஸ்டினேஷன். அதுக்கு ட்ரீமிங், பர்னிங் டிசையர், மாஸ்டர் மைண்ட். இந்த மூணும் பேசுறதுக்குரிய நேரம் இல்ல, முடிஞ்ச நேரம். சோ வெரி ஃபைனலா அந்த மூணையும் டச் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். குறிக்கோளை போடுங்க. ஞானம் என்னது? எங்க ஞானம்? மூளையில ஞானம் பிறக்கணும். நீங்க பிறக்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு உம்மா புள்ளைய பெத்தெடுத்தாங்க, அது உருவாகி கருவாகி பிறக்கணும். ஒரே நாள்ல போய் எனக்கு ஞானம் பிறந்துட்டா அது மெல்ல 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 உருவாகி ஜஸ்ட் ஒன் டே, அது ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கலாம், திங்கக்கிழமை இருக்கலாம். உங்களுக்கு விளங்கும் சம்திங் டிஃபரன்ஸ் இன்சைட் மீ, சம்திங் டிஃபரன்ஸ். எனக்கு நிறைய புரியுதே அப்பா, ஐ கேன் டூ இட். ஒரு எனர்ஜி வரும், யூ கேன் டூ இட். நீங்க வெளியே போவீங்கன்னா எனக்கு மேனேஜ் பண்ணலாம், ஐ கேன் டூ இட், எனக்கு தெரியுது, எனக்கு இதாவது கான்ஃபிடென்ட்டோட கொண்டு வரும். கான்ஃபிடென்ட், அது ஒரு கான்ஃபிடென்ட். அதே மாதிரி நீங்க செய்வீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 100 பேரை கூட வழிநடத்துற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பிரில்லியன்ட், ஒரு அற்புதமான மிராக்கிள் சிச்சுவேஷன். ஓகே, ஜஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரட்டுமா? காகில் ஃபுட் சிட்டி கேள்விப்பட்டவங்க கை தூக்குங்க பாப்போம். காகில்ஸ் ஃபுட் சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை தூக்குங்க பாப்போம். 2 பேருக்கு தெரியும். முழு ஊர்லயுமே வேப்ப குளத்துலயும் காகில் ஃபுட் சிட்டி 2 பேருக்கு தெரியும். அப்படியே தெரியாது உங்களுக்கு? கையை தூக்கம் தெரிஞ்சவங்க அப்ப உங்களை கை தூக்க சொல்லி வேற எங்கேயோ கூட்டி போக மாட்டோம், கண்கட்டி காட்டுல. அந்த அளவுக்கு நம்ம பேக்ல நிக்கிறோம். நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்றதுக்கு கல்யாணம் பேச வந்துட்டாரு, இப்ப கொடுத்தா என்ன ஆயிருமோ, கல்யாணம் முடிச்சு தந்துருவாரோ. காகில் ஃபுட் சிட்டி தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. திருமணத்துக்கு சம்மதம் எடுக்கிற மாதிரி இந்த கஷ்டமா இருக்குது. அப்ப உங்களுக்கு எல்லாம் உண்மையாவே தெரியாதா? தெரியாது, கேள்விப்பட்டு இல்ல, நோ ப்ராப்ளம். இது சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய இது இல்ல, தெரியாட்டி நோ ப்ராப்ளம். கையை கீழே போடுங்க. கேஎஃப்சி கேள்வி தெரியுமா? கை தூக்க பாப்போம். கேஎஃப்சி தெரிஞ்சவங்க. பரவாயில்ல, சரி, சிம்பிளாக முடிச்சிருவோம். ஓகேயா? நீங்க கொஞ்சம் இங்க இருந்து டவுனுக்கு போகணும், அதனால மன்னார் டவுன்ல தான் ஃபுட் சிட்டி இருக்குமே, போறது கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. ஏசி போட்டு டேங்கர் விற்பாங்க, முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு, சரியா? டவுன்ல இருக்கும் ஃபுட் சிட்டி என்று அதில் போட்டீங்கன்னா கார்டுல பில் பே பண்ணலாம், சல்லி கொடுக்கலாம். ஸோ நீங்களா போய் எடுத்துக்கொள்ளலாம். சிக்கன் வேணுமா நீங்க எடுக்கலாம், எங்கர் வேணுமா நீங்க எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டா சொல்லி முடிச்சிருந்தேன். இப்ப பாருங்க, உங்க ஊர்ல சில்லறை கடை நடத்துறாரா? நடத்துறாரு. அவர் என்ன விற்கிறாரு? எங்கர் விற்கிறாரு, ரத்தி விற்கிறாரு, மா விற்கிறாரு, ஒண்ணா விற்கிறாரா? அதே ஐட்டம் தானே அங்க விற்கணும். காட்டில் சுற்றில உள்ள சீனி வேற, அது பானியா? சீனி தான். அங்கேயா தான் இங்கேயா தான். இவர் ஏசி பண்ணிருக்கிறாரா? இவர் செக்யூரிட்டி கார்டு வச்சிருக்கிறாரா? அவங்க ஏசி பண்ணிக்கிறாங்களா? செக்யூரிட்டி வச்சிருக்கிறாங்களா? பெரிய பார்க்கிங் வச்சுக்கிறாங்களா? இவர் சில்லறை கடைக்கு பார்க்கிங் வச்சுக்கிறாரா? அந்த பெரிய ஏரியாவுக்கு எவ்வளவு ஏசி பண்ணினா எவ்வளவு செலவாகும்? உங்க வீட்டுக்கு ஏசி பண்றதுக்கு இந்த யோசனை. அந்த பெரிய பள்ளிவாசல் மாதிரி ஒரு பெரிய ஏரியால ஏசி ஆஃப் பண்ணுவாங்களா? இன்னைக்கு யாரு கஸ்டமர்ல ஆஃப் பண்ணுவோண்டு போட்டுட்டே இருப்பாங்களா? ஓ, அங்க போய் இதெல்லாம் பண்றாங்களே. கேஷியர்ல இருக்கிறது பொஸ்ஸா? யாரோ ஊர்ல இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அங்க கூட வியாபாரம் நடக்குதா? ஆமா. லட்சக்கணக்கில் புலங்குதா? ஆமா. அது எப்படிப்பா காகில் சுற்றிட்டியே செய்யறது மனுஷன், உங்க ஊர்ல உள்ள ஒரு மனுஷன். ஆனா இவர் லாட்சில இருந்து எழும்பி போனா பிரச்சனையா, கல்வி சல்லி திடுவாராம். இவரால ஒன்றுதான் செய்யலாமா? அது ஒரு பெரிய போர்டு இருக்கிறாங்க படிச்ச மட்டத்துல. அவங்க 200 300 யூனிட் ஸ்ரீலங்கா முழுக்க இருக்குது. எல்லா ஏரியாவுக்கும் சாமான் அனுப்புறாங்க. எல்லா ஏரியாலையும் அம்பேஷம் குறைஞ்ச குறைஞ்ச துல்லியமா கணக்கு பாக்குறாங்க. இது எப்படி? இதான் ஞானம். எந்த மனுஷனுக்கு ஞானம் பிறக்குதோ அவனுக்கு உட்கார்ந்துட்டு அவர் கம்ப்யூட்டர்ல அடிப்பாரு, விஷயம் நடக்கும். இதுக்கு பேர் என்னது? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இது இந்த grocery நடத்துறவர அதே தொழில் தான். ஆனா அவருக்கு ஞானம் பிறந்தது. அவரும் ஒரு ஃபுட் சிட்டி ஸ்ரீலங்கா முழுக்க செஞ்சுட்டு வேப்ப குளத்தை தூங்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சிந்திக்கிறது தான் வேலையை தவிர உடம்பு அசைக்கிறது வேலை இல்லை.
சிந்திக்கிற வேலைன்றைக்கு இது உடம்பு அசைக்கிற வேலைன்றைக்கு. புரியுதா? ஓகே ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டினேன். ரைட், நான் நினைக்கிறேன் நீங்க ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க. டெஸ்டினேஷன், ரெண்டாவது ட்ரீமிங். எப்பயாவது டெஸ்டினேஷன் பண்ணிட்டீங்கடா, நான் இந்த இடத்துக்கு போறேன், இப்படி எல்லாம் நான் செய்ய போறேன், ஒரு உங்களுக்கு ஆசையான ஒரு துறை இது பண்ணீங்கடா, அதுக்கு பிறகு ட்ரீமிங், கனவு காணணும். கண்ணை பொத்திட்டு நான் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வருவேன், இப்படி ஒரு வாகனம் வாங்குவேன், எங்க உமாவை பார்ப்பேன், எங்க சாட்சியை பார்ப்பேன், நான் படிச்ச ஸ்கூலுக்கு செய்வேன், இப்படி எல்லாம் நிறைய கற்பனைகளை மனசுக்குள்ள சுமக்க சொல்லுது சைக்காலஜி. ட்ரீமிங், யூ ஹேவ் டு ட்ரீம். நீங்க அதை ட்ரீம் பண்ணணும். இப்படித்தான் வரும், இந்த மாதிரி தான் சுவர் இது பண்ணுவேன், இப்படி அடிப்பேன், இங்க டைல் பிடிச்சி நான் வீட்டுக்கு, அந்த வாஷ்ரூம் அப்படி வரும், இப்படி வரும். யார்கிட்டையும் ஷேர் பண்ண உங்களை பார்த்து சிரிப்பான். இந்த பாரு, ஃபுட் சைக்கிளே இல்ல, இவர் வீடு கட்டதை பத்தி பிளான் பண்றாரு. இன்சைட், அது சொல்றது இன்டர்னல் பிரஷர். கிரியேட் இன்டர்னல் பிரஷர். உங்களுக்குள்ள ஒரு பிரஷர். நோ, எங்க வாப்பாக்கு நான் இப்படி ஒரு வாகனம் வாங்கி கொடுப்பேன், இப்படித்தான் எங்க வீட்டுக்கு டைல் பிடிக்க போறேன். அது ஆஃப்டர் 10 இயர்ஸ் நடக்கிறது நினைக்கலாம். ட்ரீமிங், ட்ரீம் யுவர் செல்ஃப். நல்ல ட்ரீம் பண்ணுங்க. ட்ரீம் பண்ணிட்டு அப்படி கனவு காணுங்க. அதுக்கு சொல்றது ட்ரீமிங். கனவு கண்டு நினைச்சு பாக்குறது தான் கனவு காண்றது. பர்னிங் டிசைர், ஒரு கட்டம் வருமா, எரிகிற ஆசை உருவாகும். இப்போ ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆயிட்டு. டெஸ்டினேஷனை போட்டீங்களா? இன்னைக்கு நான் பேசுறதை கேட்டு எல்லாரும் கனவு காண்ற மாதிரி ட்ரீம் பண்றீங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக் உடம்பு எங்க போகுது? பர்னிங் டிசைர். ஒரு நாள் வரும் உங்களுக்கு எரிகிற ஆசை. நோ, ஐ கேன் டு இட், என்னால முடியும். நீங்க பாத்திருப்பீங்க டிவில ஹீரோ ஹோண்டா பைக், ஏதாவது ஒரு பைக் கொண்டு எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டிருப்பாங்க. ஒரு நாள் சும்மா பாத்திருப்பீங்க, இன்னொரு நாள் இப்படி பாப்பீங்க, இன்னொரு நாள் ஆசையா பாப்பீங்க. இப்படியே வந்து பைக்கை இப்படியே நிப்பாட்டினா எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. பல நாட்கள் போக இரவு கனவுல தெரியும், நான் ஒரு இந்த பைக் எடுத்த எப்படி இருக்கும், எஃப்இசெட் பைக் கொண்டு நான் கொண்டாந்து இப்படி வச்சா எப்படி இருக்கும். இப்படி ஒரு மனுஷனுக்கு ஆசை வரப்போக்கல. ட்ரீமிங், டெஸ்டினேஷன் பைக் வாங்குறது, ட்ரீமிங் அதை நினைச்சு பாக்குறது. இப்ப பர்னிங் டிசைர், எரிகிற ஒரு ஆசை வந்த பிறகு இப்போ ஆட்டோமேட்டடா உங்க உடம்பு இயங்க ஆரம்பிக்குது. மாஸ்டர் மைண்ட். இப்ப டெஸ்டினேஷனை போட்டுட்டீங்க, குறிக்கோளை போட்டாச்சா? நினைச்சு பாக்குறீங்களா? எனக்கு கார் வேணும், எங்க வாப்பாக்கு இது வேணும், வீடு இப்படி கெட்ட போறேன், இந்த மாதிரி கெட்ட போறேன். ட்ரீமிங். பர்னிங் டிசைர். இப்ப நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, நினைச்சிட்டே வரப்போக்கள். ஒரு 6 months லேட்டர், ஒரு 1 year லேட்டர், உங்களுக்குள்ள சில 2 years பிறகு ஒரு பர்னிங் டிசைர் உருவாகும், எரிக்கிற ஒரு ஆசை உருவாகும். அது வரப்போக்கல நீங்க இப்ப நடப்பீங்க. உங்களோட டீச்சருக்கு பேரு, டீச்சர் இல்ல, சைக்காலஜி சொல்லுது மாஸ்டர் மைண்ட். இப்ப நீங்க டீச்சர் போய் கேட்பீங்க, டீச்சர் எனக்கு இது புரியல, சொல்லித்தாங்க. இதுக்கு சொல்லுது சைக்காலஜி, டீச்சர் உங்களுக்கு படிச்சு தந்தா அது டீச்சர். நீங்க போய் டீச்சர்கிட்ட கேட்டா அவங்க மாஸ்டர் மைண்ட், ஞானி எடுவாங்க. ஏனென்றா நீங்க டீச்சர் பார்ப்பீங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும், இதை நான் எப்படியோ தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா உதாரணம் சொல்றேன். பட்டம் ஒட்டி இருக்கிறீங்களா? கை தூக்க பார்ப்போம். வெரி குட். பொம்பளை பிள்ளைலாம் ஓட்டுறீங்களா? எங்க ஊர்ல ஆம்பளை மட்டும் தான் ஓட்டுவாங்க. நல்ல நல்ல சரி, வெரி குட். நல்ல பட்டம் ஓட்டுறீங்க. நான் நினைச்சிட்டு இது வரைக்கும் அந்த ஆம்பளை பிள்ளை விளையாடுற விளையாட்டு இன்றைக்குதான் எனக்கு தெரியுது. சரி, அப்ப பட்டம் ஓட்டுவாங்க. நாங்க வெயில்ல காஞ்சி எங்கேயோ ஒரு மூலையில இருந்து பட்டத்தை ஓட்டி அப்படி அரைச்சிட்டோம். சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். குறிக்கோள், சின்னவனுக்கு குறிக்கோள் என்ன தெரியுமா? பட்டத்தை பாப்பா மேல. எனக்கும் ஒரு பட்டம், ஃபிளைட் தான் இல்லை, பட்டத்திலேயாவது பறந்து பாப்போமா அப்படின்னு நினைப்பாங்க. அவனுக்கு ஒரு பட்டத்தை அங்க வச்சு ஒரு சுண்டி இப்படி திருப்பி எடுக்கிறதுல ஒரு ஆசை. பிற்கால அந்த ஃபிளைட்டை திருப்புவோம், பட்டத்தை ஓட்டுவோம். சோ இந்த பட்டம் ஆசையா வந்தவன் சின்னவன் எட்டி எட்டி பாக்குற நேரம் அவனுக்குள்ள ஒரு நாள் மனசுல வந்து டெஸ்டினேஷன், நான் ஒரு நாள் இந்த மாதிரி பட்டம் ஓட்டுவேன். ஓகேயா? இப்ப டெஸ்டினேஷன் என்ன புரியுதா? அந்த குறிக்கோள் வந்துட்டு நானும் இதே வயல்ல இங்க இருந்து நூலை எடுத்து இப்படி ஓட்டுவேன். ஓகே. இல்ல ட்ரீமிங் என்னது? நைட்டுக்கு தூங்கினாலும் திடீர்னு அவனுக்கு முழிப்பு வரும், பட்டம் ஒட்டுற மாதிரியே கனவு, பகல்ல பட்டம் ஒட்டுற மாதிரியே யோசனை. உமா வந்து இப்படி கையை தட்டினா துடிச்செலுமோ, என்ன இல்ல ஒண்ணு இல்ல, பட்டம் ஒட்டிட்டு இருக்கிறாரு மனசுல. பட்டம் தான் அவர் லைஃப்லயே நிற்கும். இதுக்கு சொல்றது என்னது? உங்களுக்கு புரியுற ஒரு எக்ஸாம்பிள். சோ அந்தந்த வயசு அப்ப என்னது? ட்ரீமிங். கொஞ்ச நாள் பொப்புல பர்னிங் டிசைர், கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு ஒரு நாள் வரப்போகலை. சைக்காலஜி சொல்லுது பர்னிங் டிசைர், எரிகிற ஒரு ஆசை. அதை நிப்பாட்டல, அவன் பட்டத்தை ஓட்டிதான் ஆகுவான். ஒரு கட்டத்துக்கு வந்துட்டான், எனக்கு பட்டம் வேணும்னு நிப்பான். இப்ப அவனுக்கு பட்டம் செய்யறது பிரச்சனை. செஞ்சு செஞ்சு பாக்குறான், இப்படி போகுது அப்படி போகுது, ஒட்டி பாக்குறான், கிழிஞ்சு போகுது. இப்ப அவர் போவாராம் ஒருத்தர், அவர்கிட்ட பேர் என்ன? பட்டம் செய்யறது அறுத்த வீட்டுல போய் அண்ணாட்ட நானாட்ட போய் பட்டம் ஒண்ணு செஞ்சு தரலாமான்னு கேட்பேன். அவர் டீச்சரா மாஸ்டர் மைண்டா? ஏன் நீங்க தேவைப்பட்டு போனா அவர் மாஸ்டர் மைண்ட், அவர் தேவைப்பட்டு வந்தா அவர் டீச்சர்.
விளங்குதா? அவர் உங்களை கூப்பிட்டு வந்து 2 + 2 = 4 அடிப்பம் பாரு படி. நீங்க போய் 2 + 2 = மேம் 4 கரெக்ட். அவங்க மாஸ்டர் மைண்ட். நீங்க எப்படி போயிட்டு கேட்க ரெடி ஆக்கிட்டீங்களோ இப்ப மாஸ்டர் மைண்ட். இப்ப நீங்க போவீங்க, எனக்கு ஒரு பட்டம் செஞ்சு தரலாமா? செஞ்சு தரேன். ஹாப்பியா? ஹாப்பி. உட்காரு, அதை கொண்டு வா. ஒரு டொக். வீட்டுல போய் அடிச்சாமா சொல்ல மாட்டீங்க. அது அதை கொண்டு வா, தாளம் கொண்டு வா, இந்த பாப்பியை கொண்டு வா. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ன சொன்ன, 5வது ஆட்டோமேட்டட் பொலைட்னஸ் அண்ட் obedience. மாஸ்டர் மைண்ட் போய் அடிபட்டாலும் எவன்ட்டையும் சொல்ல மாட்டான், கண் கலங்கினாலும் சரி அதான் எடுத்துட்டு வரணும். ஓடி வந்து எடுத்து வச்சிருவான். அந்த நூலா வேணும், திட்டுவான், ஓட்டனே ரெடி ஆகிடும். பட்டம் கையில கிடைக்க காட்டி அவன் என்ன மாதிரி வேலை செய்வான். இதுதான் சைக்காலஜி சொல்லுது. டெஸ்டினேஷனை போடுங்க. ட்ரீமிங், பர்னிங் டிசைர் உருவாயிட்டா இவர் தேடி பிடிப்பாரு. டீச்சர் விட மாட்டார். டீச்சர் மாஸ்டர் மைண்ட், எனக்கு இதை கொஞ்சம் சொல்லித்தாங்களே, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. மாஸ்டர் மைண்ட், மாஸ்டர் மைண்டோட எங்க போக்கல obedient politeness is automated process. ஆட்டோமேட்டிக்கலி அவர் அடங்கிடுவார். அவர் அடக்கிறதுக்கு பெரம்பு வேண்டாம். ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே சஹாபாக்கள், யா நபி அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இப்படி நடந்தா ஜென்னாக்கு போலாமா, சொர்க்கம் போலாமா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வந்து உட்காருவாங்க, அடங்குவாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி இப்படி கையை போட்டு பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப அடங்குவாங்க. அடக்கமண்டா என்னன்னு தெரியாத கூட்டம், பாலைவனத்துல வாழ்ந்த கூட்டம். ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு வார்த்தை பேசப்பட சப்படி நின்றவங்க தான் பாலைவனத்து கூட்டம். சோ அவங்க மனசுல ஜென்னா டெஸ்டினேஷன் போடப்பட்டுச்சு. ஜென்னாக்கு போகணும்டா, இதெல்லாம் பண்ணணும்டா அவங்க நினைச்சாங்க. ஆட்டோமேட்டட் அவங்க அடங்கினாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி குரல் உயர்த்து கூட பேச மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் பெரம்பெடுத்து அடிச்சு மிதிச்சு உதைச்செல்லாம் வளர்க்க. சோ நான் சொன்னது உங்களுக்கு பயனளிக்கும் என்று இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல இந்த கேட்டுக்கு வெளியே போகல, லீவ் இட். அதை தூக்கி வீசிட்டு போயிருங்க. அங்க திஸ் இஸ் யுவர் ஃபியூச்சர். இது உங்க எதிர்காலம். உங்களுக்கு நல்ல வாழணும்னு நினைச்சா வல்லாஹி இட்ஸ் ரியாலிட்டி. நான் பேசினது உண்மை, அதான் ரியல் லைஃப். இந்த இடத்துல நீங்க இந்த கோல்டன் டைம்ஸ், கோல்டன் ஏஜ், இந்த பருவங்கள் எல்லாம் நீங்க தாண்டி கடந்து போய் இப்ப 4 பேருக்கு அடிச்சு ரவுடி ஆகலாம். புறைக்கு போலீஸ் வந்து உங்களை பிடிச்சி உள்ளக போற ரவுடிசத்துக்கு வாழ்க்கையில் பார்த்திருப்பீங்க. அண்டர்வேர்ல்டு பெரிய சண்டியும் பெரிய கோடீஸ்வரன் நடு சந்தியில அவன் இவனை சுட, இவன் அவனை சுட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல வாழணும்டா இதை எடுத்துக்கோங்க. இன்றிலிருந்து தனிப்பட்ட ரீதியா யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள டெஸ்டினேஷன் போடுங்க. நான் ஞானம் எனக்கு வெளியாகணும். சோ அதுக்கு படிங்க. இது பெரிய பாடம். ஜஸ்ட் ஒரு ஸ்டடி டாட் போட்டு போறோம். ஞானம் வெளியாக்குறதுக்கு எப்படி படிக்கணும்னு தனியான பாடம் இருக்குன்னா ப்ராப்ளம். பட் நீங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த மேத்ஸையும் சயின்ஸையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதிகாசத்தெல்லாம் அப்படி நின்று படிங்க. அதை கேட்டுட்டே இருங்க. உங்க பிரெயின் இருந்ததை விட 20% டெவலப் ஆகும். ஒரு 20% போதும் அப்பா. அமெரிக்கா லெவலுக்கு வர வேண்டிய தேவையில்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஃபைனலி அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் எனக்கு தரப்பட்ட நேரங்களும் தாண்டி ஒரு 15 நிமிஷம் தாண்டி போகுது. வெரி ஃபைனலா லாஸ்டா ஒன்று சொல்லிக் கொள்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை எல்லாம் உங்க அம்மா அப்பா இங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்த்து ஒன்று இருக்குது. தயவு செய்து ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள வெறும் கையோட ஏமாத்திராதீங்க. 11 வருஷமா 12 வருஷமா உங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு அவங்கள்ட்ட உள்ள பணத்தில் அவங்க பெரிய கோடீஸ்வரம் இல்லை. உங்களுக்கு ஏதோ அவங்க வாங்கி தர்றேன்னா நிறைய கஷ்டப்பட்டு செலவழிக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நான் படிச்சுட்டேம்மா என்று கொடுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய ஆசை இருக்கு. இந்த கொழும்புக்கு போற ஆசை இல்லை, மக்காவுக்கு போகணும், உம்ரா செய்யணும், என் பிள்ளைகளோட செய்யணும். நீங்க பணம் சம்பாதிச்சு அவங்களை அங்க கூட்டி போகணும். ஸோ ஓரளவு உங்க பிரெயினை டெவலப் பண்றதுக்குரிய எக்ஸசைஸ் யூனிட்ல வந்திருக்கிறீங்க. இந்த நாட்களை சிம்பிளா வேஸ்ட் பண்ணலாம். டீச்சர்ஸ் கிளாஸுக்கு வரப்போல நீங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கலாம், படிக்காம இருக்கலாம். இந்த வேஸ்ட் அதுக்கப்புறம் முடிச்சு ஒரு முட்டையை கையில் எடுக்கிறீங்க, கீழே உழுவுது, உடஞ்சிட்டு, அதை வீசத்தான் வேணும். ஒரு ஆடு அது பொறுமதியா நிற்கும், வாழை காட்டியும் செத்து போச்சுண்டா அதை யாரும் சாப்பிட இயலாது, அதை தூக்கி புதைக்கும். இதே மாதிரி நீங்க ரொம்ப முக்கியமான பருவத்தில் நிற்கிறீங்க. பெருமதியை ஏத்த போறீங்களா அல்லது உங்களை தூக்கி வீச போறாங்களா சமூகம் என்பதை நீங்க யோசிப்போம். சமூகம் உங்களை அழைக்கணுமா, எங்களுக்கு நீங்க வேணும் என்று சொல்லணுமா, உங்க அறிவு கூர்மையாகணும். டிசிஷன் அப் டு யூ. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க தாய் தகப்பன் கடைசி பயணம் போறதுக்கு முன்னாடி அவங்க வாயில ஒரு சிரிப்படுங்க. ஒரு நாளும் அவங்கள தேம்பி தேம்பி அழ வைக்காதீங்க. எக்கச்சக்கமானவங்க என்னோட தொடர்பு கொள்றாங்க, பேசுறாங்க, துடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, அழுகுறாங்க. கிட்டத்துல கூட ஒரு உம்மா
ஒரு உம்மா மௌத்தாயினதை கண்ணால கண்ட. மகன் ஐஸ் குடி அடிக்கிறார் என்று சொன்னா போலீஸால வீட்டுக்கு வந்தாங்க. அவன் இல்ல, என் புள்ள அப்படி இல்ல, பெத்தெடுத்தவங்களோட கல்வி தாங்காது. நான் சின்னத்துல அந்த கண்ணை பார்த்து தூங்குறத பார்த்து ரசிச்சவங்க, சிவி சிங்காரிச்சு உலகத்தை மறந்து அழகா உடுப்பாட்டி எல்லாம் செஞ்ச ஒரு தாய் யாராவது வந்து கதவை தட்டி உங்க புள்ள ஐஸ் அடிக்கிறான்டா ஏத்துக்கொள்ள இயலாது. ஆனா நிஜம் அந்த பொடி ஐஸ் அடிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாப்பா அவர் இயலாத கட்டத்துல நிறைய இடத்துல போய் களவெடுக்கிறார். அவரா போய் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணார். நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்குள்ள நடந்த இன்சிடென்ட். இன்ஃபார்ம் பண்ணார். போலீஸார் அவர் மகனே தூக்கிட்டு போனாங்க. அந்த உம்மா அதை கேள்விப்பட்டு நெஞ்ச பிடிச்சாங்க. அவங்க கண் நிரந்தரமா பொத்திட்டு. அந்த அளவுக்கு இறக்கம் ஊரே பேசிச்சு. மகன் எடுத்து போலீஸ் பிடிச்சிட்டு போக்கல நெஞ்ச பிடிச்சவங்க கண் கலங்கிச்சு, சாஞ்சிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. இப்படி வேதனையான சம்பவங்கள் உங்க காதுக்கு எவ்வளவு கேட்குதோ இல்லையோ தெரியாது, எனக்கு வந்துட்டே. அதனால அந்த துரோகத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. பெத்தெடுக்கிறது என்பது லேசிப்பட்ட வேலை இல்லை. 10 மாசமா அவங்க உம்மா உங்களை சுமந்ததுக்கு பிறகு கடைசி 6 மாசமா எல்லாரும் தூங்குற நேரம் அவங்க எழும்பி ராத்திரி 1:30 மணிக்கு வயிற்றுல நீங்க குதிப்பீங்க, அவங்க இந்த பக்கம் சாய்வாங்க. இப்படி தூங்கினா நீங்க சும்மா தூங்குவீங்க. வயிறோடு இருக்கிறவங்களுக்கு அப்படி பிறண்டு பிறண்டு தூங்க இயலாது. அப்படி உட்கார்ந்து உலகமே இருட்ட இருக்கும், எல்லாரும் தூங்குற நேரம் உங்களுக்காக உங்க உம்மா விழிச்சிருந்தாங்க. நீங்க வெளியே வார நாள் அவங்க கடுமையான வேதனையில பல்ல கடிச்சு அழாத குறையில ரத்த வெள்ளத்துல வந்து நீங்க உளுந்தீங்க. நீங்க பால்ல வந்து உழல்ல, முழுக்க ரத்தம். அந்த ரத்தத்தை தொடச்சி உங்களுக்கு உம்மாக்குள்ள ஒரு உறவு தொப்புள் கொடிய அறுத்து உங்களை காட்டின உடனே வேதனையில துடிச்சு ப்ளீட் ஆகி ரத்தம் போற தாய் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து சிரிச்சு. 10 மாசமா அவ வச்ச ஓவியம், தண்ட வயிற்றுல அவ சுமந்தது, அந்த பிஞ்சு குழந்தைய பார்த்த உடனே இந்த வேதனை அவருக்கு திரும்ப மறந்துட்டு. ஒரு ஆம்புல மேல் மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டான்னு வைங்க, கால் உடைஞ்சிட்டான்னு வைங்க, திரும்ப ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அதே மேல் மாடியை காட்டினா வேணாம் ஐயா என்ன விட்டுரு. 2 வருஷமா கால் உடைஞ்சு என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா ஒரு தாய். அதே வேதனைய ஒரு வருஷம் அனுபவிச்ச பிறகு திரும்ப இன்னொரு வருஷம் ஒரு குழந்தை வேணுமாண்டா அவர் ரெடி ஆகிறார். அது பரவாயில்ல, வாழ்வா சாவான்னு ஒரு கட்டம் பண்ணுவாங்க. ஓவர் பிளீட் ஆனா ரத்தம் ஓவரா போன உம்மா மௌத்தாகிருவோம். அந்த மாதிரி கட்டம் ரத்தம் குருதி போகும், லெவலா போகணும். அப்படி ரத்த வெள்ளம் ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ரத்த வெள்ளம் வரும், ரத்த வெள்ளத்துல வந்து ஓட்ட பேக் அப்புறம் ரத்த வெள்ளத்துல வந்து விழுவாங்க. சோ இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் 3 நேரம் தான். ஆனா பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது. ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு முறை, 2:30 மணிக்கு ஒரு முறை, 4:30 மணிக்கு ஒரு முறை. அதுக்கு பிரேக்ஃபாஸ்டும் தெரியாது, டின்னரும் தெரியாது, காலை சாப்பாடு லஞ்ச் எல்லாம் தெரியாது. அந்த நேரத்துல எலும்பி நீங்க அலப்போக்குல பக்கத்துல இருந்து உங்களுக்கு பால் தந்த தாய் துரோகம் செஞ்சிடாதீங்க பிளீஸ். இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கண்டா, நீங்க படிக்கலண்டா, நீங்க புரியலண்டா, நீங்க சுத்தி வளைச்சுள்ள உங்களுக்கு துரோகம் பண்றீங்க, மறந்துடாதீங்க. அந்த சிந்தனையோட எடுத்து உங்க டீச்சர்ஸ் மார்க்ல கண்ணியமா நடத்துங்க. நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட படிச்சவங்க அவங்க நிக்கிறாங்க, சொல்லித்தர இருக்கிறாங்க. அவங்க மனசுல நீங்க இடம் பிடிக்காட்டி அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. இந்த விஷயங்களை நல்லபடியா செய்யப்படுத்திருப்பீங்க நினைக்கிறேன். வல்ல நாய் நாம் அனைவருக்கு அருள் புரிவானாக.